ஸோ இப்போதைக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்றதை மட்டும் பாருங்க. அப்புறம் கிளிஃப்மேட்ரிக் எதுக்கு இருக்குன்னே தெரியல. பில்டு ஹீட் ஆயிடுச்சுன்னா ரேம் மேனேஜ்மெண்ட் ஒஸ்ட் ஆயிடுது ப்ரோ. 3 ஆப்புக்கு மேலே இருந்தாலே க்ளோஸ் பண்ணி விட்டுருது ப்ரோ. ஆமாம், ரெட்மி ஃபோன் வாங்க போனாராம். ஆனால் அங்கே வந்து சாம்சங் ஃபோனை கையில் கொடுத்து அதை பற்றி அதிகமாக பேசி என்னை வந்து வாங்க வச்சுட்டாங்க. பாட் ஐஃபோன் 17 பிளாக் கலரு ஃப்ளிப்கார்ட்டில் 71K இன்க்ளூடிங் கேஷ்பேக்கு. வணக்கம் வியூவர்ஸ், வணக்கம். போன வீடியோவில் கூச்சமே இல்லாமல் இந்த ஃபோனுக்கு HMD அப்டேட் உள்ளன்ற இந்த ஃபோன் விட்டதே முதல்ல HMD தெரியாது. அதெல்லாம் பேசக்கூடாது. மனசாச்சு இல்லையா? ட்வீட் போட்டால் மட்டும் அவங்க பார்த்து உங்களுக்கு என்ன ஏதாவது பண்ண போகிறாங்களா? அதெல்லாம் பண்ணுவாங்க. ஃபர்காட்டன் டிவைஸ் அப்படின்றோம். சார் நான் ஃபர்காட் பண்ண மாதிரி நீயும் ஃபர்காட் பண்ணிடு, அவ்வளோதான். ஃபர்காட் பண்ணி ஆமாம். அட பாவிகளா, இங்கே பாருங்க. இப்போ நோட் பண்ணிப்போம். சார்ஜ் ஆகிறதுக்கா? ஆமாம், ஓகே. வேகமாக சார்ஜ் ஏறும். உள்ளே ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகே. கேஸ் வந்து 100%ல தான் இருந்தது. இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறது நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்றதை மட்டும் பாருங்க. எவ்வளோ நேரத்தில் இருந்துன்னு தெரிஞ்சிடும்ல ப்ரோ. நம்ம வீடியோ முடிக்கிறதுக்குள்ளே கண்டிப்பாக ஏறிடும். இங்கே இருங்க, லைவாக பாருங்க, கண்ணு முன்னாடி 1% ஏறிடுச்சு. அது ஆயிரும் ப்ரோ. அந்த ஃபைனல் இது மட்டும் தான் கொஞ்சம் டிலே ஆகும். பட் 80% வரைக்கும் ஃபாஸ்ட்டாக ஆகிற மாதிரி தான் நான் போன தடவை பார்த்தேன். ஆமாம், பார்ப்போம். இல்லை டப்புன்னு ஆயிரும். இதோ பாருங்க 2% ஆகட்டும். பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில். எஸ். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, பட்ஸுக்குள்ளே இருக்கும் போதே காட்டுது. அது கேஸ்குள்ளே இருக்கும். கேஸ்குள்ளே இருக்கும்போது காட்டும். இன்னொன்று அப்டேட் ஒன்று போட்டுருந்தேன், அது வேறு என்னாச்சுன்னு தெரியல. இவ்வளோ நடந்தது. அப்டேட் வர ஒன்று என்ன மேனுவல் அப்டேட்னு சொல்லிச்சு. 4 மணி நேரமாக இன்ஸ்டால் ஆகும், பரவாயில்லையா அப்படின்னு பண்ணு அப்படின்னு. ஆமாம், அது இப்போ தான் பண்ணீங்களா நீங்கள் 2Aக்கு? எனக்கு இந்த சுரேஷ் ப்ரோ பட்ஸ் வாங்கின உடனே 2வது நாளே வந்துச்சு எனக்கு. அது இப்போதான் அப்டேட்டாக காட்டல, ஆனால் ஆட்டோமேட்டிக் அப்படி ஆனதாக இருந்துச்சு காட்டல. ஆனால் மேனுவல் அப்டேட் கொடுத்தோன்னே அப்டேட் இன்ஸ்டால் ஆச்சு. அப்புறம் எதுக்கு நான் ஆட்டோமேட்டிக் அப்டேட் ஆன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தேன். இது இன்சிஸ்டட் அப்டேட் மாதிரி ஏதோ பண்ணியிருக்கேன். ஓகே, பட் ஆனால் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நல்லா தான் இருந்துச்சு. அது ஸோ கேஸ் 98 ஆயிடுச்சு. செம ஃபாஸ்ட்டாக ஆகுதுங்க. வெரி குட். பட்ஸ் 4% ஆயிடுச்சு. நல்லா இருப்படா. வேற லெவல். மேலே இருக்கிற டைமும் தெரிஞ்சிருமா, எவ்வளோ நேரத்தில் இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். வெரி குட் மோ. ஆனால் லைவாக காட்டுறது செமையாக இருக்கு. என்ன தெரியுமா, கேஸ்குள்ளே இருந்து காட்டுறது தான் ஆச்சரியமா இருக்கு. நான் ஃபேக்ட் சொல்கிறேன் பாருங்க, கேஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்பயுமே அது என்னன்னா, இது பிக்சல் மட்டும் தான் காட்டுமா? அந்த ஓரத்தில் இருக்கும்ல. அப்போ தலைவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, இங்கே ஃபோன் பாக்கெட்டில் வச்சிருக்கல, திடீர்னு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னன்னு பார்த்தா பட்ஸ் 100ல இருக்கு, உன் கேஸ் 4%ல இருக்கு, சார்ஜ் போடுன்னு வரும். சூப்பர். ஏன்னா சாம்சங்ல இந்த மாதிரி நான் பார்த்ததில்ல. ஆப்பிள்லயும் கிடையாது. ஆப்பிள்ல இருக்கா தெரியாது. கேஸ்குள்ள வச்சா இதெல்லாம் நான் எங்க ஏர்பாட்ஸ்லாம் அந்த அளவுக்குலாம் நான் சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. சுடர கேட்டா மேபி தெரியும். கேஸ்குள்ள வச்சிருந்தோம். என் தலைவன் என்ன பண்ணுவானா, பட்ஸோட கேஸ் வந்து பேட்டரி காட்டுச்சுன்னா அதை எப்படி காட்டும்னா க்ளோஸ் பண்ணி. ஆமா, இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, ப்ரோ 2 இருக்குல, இத ஃபர்ஸ்ட் டைம் இப்படி பார்க்கறேன் நான். அப்படியே ப்ரோ ரெண்டுத்தையும் பேர் பண்ணிட்டோம்னு வைங்க. இதுல என்ன ஆகும்னா, இந்த இது ஷீட் எக்ஸ்ட்ரா ஆயிடும். ஷீட் எக்ஸ்ட்ரா ஆயிட்டு 2A இங்க காட்டிட்டு பட்ஸ் 2 ப்ரோ இங்க மேல வரும். திரும்ப அப்படியே 5 லைனா போய்டும் அப்படினா அதையும் சேர்த்து காட்டும் லைவா. அதுவும் இருக்கு, அதையும் பாரு. ஓகே, நைஸ். கூச்சமே இல்ல. மாஸ் பண்றான்ல, 7% ஆயிட்டான். ஃபாஸ்ட் ஆகும் ப்ரோ. பேட்டரி சின்னது இல்ல, அதுக்கு ஏத்த மாதிரி. ஆனா பாருங்க பேட்டரி லைஃப் மாஸ் 9 to 10 ஹவர்ஸ்ங்க வெச்சுக்க. ஏன்னா அந்த பிக்சல் பட்ஸ் ப்ரோலயே அந்த ரெக்கார்ட் அடிச்சிட்டானுங்க 10 மணி நேரம். ஏ சீரீஸ்ல கண்டிப்பா நான் கொடுப்பேன்டா. அதை விட அட்வான்ஸ்டா சைஸும் சின்னது பண்ணி, பேட்டரியும் சின்னது பண்ணி. ஏன்னா இவ்வளவு பெருசு இருக்கும் ப்ரோ. ஆப்டிமைசேஷன் ஆட்டம். இப்போ 2A பார்த்தா இத்துக்குளுன்னு இருக்குது. காதுல போட்டா இருக்கிறதே தெரியும். அது என்ன அந்த வாட்ச்ல போற பட்டன் செல் மாதிரி தானே. ஆமா, ரீப்ளேசபிள் வேற. பாப்போம் என்ன பண்றாங்க. சைஸ் அதுக்கு ஏத்த மாதிரி மாத்திட்டானுங்க. இப்படி அழுத்தி ட்விஸ்ட் பண்ணா ஓபன் ஆகுது மேல செல். இந்த இது பட்ஸ்க்கு இத்தனைக்கும் நீங்க மலையில கேஸ்க்கு மட்டும் தான் நீங்க ஸ்க்ரூ வச்சுக்கலாம். உள்ள 2 ஸ்க்ரூ இருக்கு. இது வந்து இப்படி ட்விஸ்ட் பண்ணாலே ஓபன் ஆகுது. அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. பரவாயில்ல, நல்ல இம்ப்ளிமெண்டேஷன். என்ன சொல்றேன், ரிப்பேரபிளா இருக்கிறது எவ்வளவு பெரிய குடுப்பன தெரியுமா. ஏன்னா அது நல்லா ஒரு மெச்சூரான ஒரு இதுல இருக்கும்போது அது தூக்கி போடுற நிலைமை வந்துச்சுன்னா எவ்வளவு வருத்தமா இருக்கும். ஏன்னா OnePlus ஃபர்ஸ்ட் பட்ஸ் எவ்வளவு சூப்பரா இருக்கு. இப்போ நீங்க பேட்டரி மாத்தி யூஸ் பண்றீங்க. நான் மாத்தி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வேற லெவல்ல இருக்கு அவுட்புட். எனக்கு வந்து நிஜமாவே ஃபிட்டு அப்புறம் பேஸ் வந்து பிக்சல் பட்ஸ்ல ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆமா, இது ஒரு மாதிரி நல்ல ஒரு பேஸ். அது வந்து நல்லா இருக்கும். அல்டிமேட். என்ன ப்ரோ EK சாட்ரா அப்படின்ட்டு பயங்கரமா 8 months 13 mini யூஸ் பண்றாப்லையா. ஹை ப்ரோஸ், about 8 months ago I exchanged my Pixel 8a with my dad and got the iPhone 13 mini which had 95% battery health. Honestly I don't care much about the battery health or battery life. The experience has been awesome because of the form factor. 5.4-inch display packed into 131mm body is just wow. I barely even feel the phone in my pocket.
because it weighs around 141 grams. 150 கிராம்னே வைங்க டெம்பர் கிளாஸோட அப்படின்னு போட்டிருக்காரு. கரெக்ட். I've been using it without a case since day one. Yes, I dropped it around 5 times. It has few dents now, but that completely fine with me. OS experience, iOS 26 was a mixed experience. 50% good, 50% bad. I loved the liquid glass design, but I hated the occasional lags and stutters. Then came iOS 27, and it's completely changed my experience. The battery smooth performance won me over. It genuinely feels like a different phone now. Battery, iOS 26 dropped my battery health from 95% to 87% over the 8 months. I checked it recently. As I said earlier, battery life is not a concern for me because I always carry a power bank and I charge a charger. A full charge lasts for. So as I said earlier, battery life வந்து எனக்கு ஒரு கன்சர்னே கிடையாது. நான் எப்பயுமே ஒரு பவர் பேங்க்கும் சார்ஜரையும் கையோட தான் தூக்கிட்டு சுற்றிட்டு இருக்கேன். ஃபுல் சார்ஜ் லாஸ்ட் மீ ஃப்ரம் மார்னிங் டு ஈவினிங், ட்ராப்பிங் 100% to around 20%. இது வந்து எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் தெரிஞ்சுதான் அதை யூஸ் பண்றாரு. பிஸ்டன் என்ன, நான் ஒரு 12 மினி வச்சிருந்தேனே, 74% 75% ஹெல்த், அது எனக்கு 3.5 மணி நேரத்துலலாம் செத்து போகும். ஆமா, அது 12 மினி 13 மினில தான் அந்த பேட்டரி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணானுங்க. 12 மினி செம பேக்லாஷ் ஆல் ஓவர் தி வேர்ல்ட்லயே அந்த ஃபோன் எல்லாம் கரெக்ட் தான். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, ரெண்டு ஃபோனுமே வந்து நீ ஷப்பானினா நான் ஷாவுக்கு ரக்கின் தான் இருந்தது. இல்ல ட்விஸ்ட் என்னன்னா, இப்போ 27 வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா இருக்கும். மேபி 12 மினியே இப்போ 27 தான் இப்போ பப்ளிக் பீட்டா லைவ் ஆயிருச்சுல. நீங்க டெவலப்பர்ல இருக்கீங்க, பப்ளிக் பீட்டால நல்லா இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட் எடுத்துருக்காங்க, அதுவும் பாருங்க. Camera, I still miss the Pixel 8a when it comes to photography. To be honest, after switching from 13 mini, my interest in taking photos has reduced because I enjoyed Pixel's camera more. However, when it comes to videography, the iPhone 13 mini is really impressive and feels better than the 8a. Why I will keep it forever? The biggest reason is the mini form factor. There are almost no compact flagship phones like this anymore. The second reason is iOS 27. It transformed the overall experience and made me appreciate this little phone even more. Overall, despite its battery aging and a camera that I personally don't enjoy as much as Pixel for photography, size, weight and smooth software experience makes the 13 mini a phone I will keep it with me for a long time. கரெக்ட் தான். இப்போ ஃபார்ம் ஃபேக்டருக்காக தான் எல்லாரும் இந்த மினி ஃபோன் வாங்கினாங்க. பேட்டரி காம்ப்ரமைஸ் இருந்துமே வாங்கினாங்க. போடு தமிழ் நேஷனாலிட்டி அப்படின்னு ஒருத்தர், ஐ எம் யூசிங் 4a Pro, திஸ் இஸ் மை 30-day ரிவ்யூ. பேட்டரி யூசேஜுக்கு சாட்டிஸ்ஃபைடு. கேமிங் ரேராக தான் பண்ணுவேன், இன்ஸ்டா தான் யூஸ் பண்ணுவேன் மோஸ்ட்லி. கேமரா ஓரளவுக்கு நல்லா இருக்கு, பட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நல்லா இல்லை. பட் போர்ட்ரேட் அண்ட் டெலிஃபோட்டோ வாஸ் சோ குட் ப்ரோ. பட் பேக்ல இப்போ தான் 4K 60 FPS ரெக்கார்டிங்கே வந்திருக்கு. ஃப்ரண்ட்ல 4K எப்போ வரும்னு தெரியல. சட்ரு அதிகமா இருக்கா? ஷட்டர்ல இஷ்யூ அதுதான். ஃபோன் 3லயே சம்டைம்ஸ் நோட்டீஸ் பண்ணேன். ஃபோன் 3லயே நம்ம நோட்டீஸ் பண்ணாமே. ஃபோன் 3லயே கண்டினியூஸா எடுத்தா. நான் திரும்பியும் சொல்றேன், அன்னைக்கு SRK இருந்தறல பக்கத்துல இதுல பார்த்தேன், யாரோ என்கிட்ட சொன்னாங்களே, நேத்து போஸ்ட் பண்ண வீடியோல வந்துச்சு ப்ரோ 4B போட்டோ சூப்பரா இருக்கு வீடியோ பார்த்தேன். சரி யாருது பார்த்தேன், அதான் நான் எல்லாமே ஓபன் பண்ணி ஒண்ணு காமிச்சு பாருங்க ப்ரோ. ஃபுல்லு பெயிண்ட் ஒர்க் ப்ரோ. யாரு நத்திங் பண்ண மாட்டேங்குது, இவனுங்க உட்காந்துக்கிட்டு எதுல இல்லாம போட்டு பெயிண்ட் ஒர்க் பண்ணி எடிட் பண்ணி அப்படி போட்டாதான் வாங்குவாங்க. 4B ஃபோன் அனுப்பியிருக்கான், காசு அனுப்பியிருக்கான், ப்ரொமோட் பண்ணுன்னு விசுவாசமா இருக்கும். இல்ல இருக்கலாம் ப்ரோ, அதுல ஒரு நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒரு லைட்டா ஏமாத்துவோம் அப்பப்போ. சரி ஓகே. அப்புறம் UI வாஸ் சோ ஸ்மூத்து. ஒரு iPhone 16 Pro Max யூஸ் பண்ற அளவுக்கு ஸ்மூத்தா இருக்கு. அந்த ஸ்மூத் எனக்கு ஃபீல் ஆச்சு. அனிமேஷன் வாஸ் குட் அண்ட் ஹாப்டிக் வாஸ் குட். அப்போ இதெல்லாமே இஸ்ன்னு போட்டுருங்க ப்ரோ. நான் இப்போ வாசன் படிச்சுட்டேன்னு நினைச்சேன் தெரியுமா, அடுத்த அப்டேட்ல எல்லாம் முடிச்சு விட்டாங்க அப்படி. டிஸ்பிளே வாஸ் சோ குட் ப்ரோ, நல்ல கிளியரா இருக்கு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கு. பட் ஹீட் ஆயிட்டா அதுவே அவ்வளோ ஃபாஸ்டா கூலும் ஆயிருது. மேபி வேப்பர் சேம்பர் கூலிங் இருக்குன்றனால போல. ஃபுல் அலுமினியம் வரல, டெசிபேஷன் கொஞ்சம் ஃபாஸ்டாவே இருக்கும். அப்புறம் கிளிஃப்மேட்ரிக் எதுக்கு இருக்குன்னே தெரியல. பில்ட் வாஸ் குட், பட் கேமராவோட லென்ஸ்ல நல்லா. கிளிஃப்மேட்ரிக்ஸ்ல ஒரு டவுன்கிரேட் பண்ணானுங்க பாத்தீங்களா, 1080p இருந்த கிளிஃப்மேட்ரிக் 720p மாத்தி அந்த கேமராவை திருப்பினா மூஞ்சே தெரியல. நீங்க பார்த்துட்டு சாக்கானீங்களே ஃபோன் 3ல இருந்து எவ்வளவு நல்லா இருந்துச்சுன்னு. இப்போ அதான் இங்க வருங்க, என் போனை டேபிள்ல வச்சா டேபிள்ல ஏதோ எதுக்கு இருக்குன்னு தெரியல. அதான் டேபிள்ல ஏதோ ரொம்ப சின்னதா ஒரு கல் இருந்ததும் போல அதுல வச்சிருந்தா லென்ஸ்ல டாட் மாதிரி ஒரு சிப்பு மார்க் வந்திருக்கு. பட் அது கேமரா வியூவை அஃபெக்ட் பண்ணல, ஏன்னா மேல இருக்க கிளாஸ் கொஞ்சம் மோசமா இருக்கு, ஈஸியா ஸ்கிராட்ச் ஆயிருக்கப்போ. ஓகே, ஓவராலா இது குட் தான். பட் வாங்கினப்போ 53K 8256 மாடலு ஓகேன்னு ஃபீல் ஆகலை. அதான் ப்ரைஸுக்கு ஓகேவா ஃபீல் ஆகலை அப்படின்னு போட்டிருக்காரு. சரி, ஆனால் எங்கள் ஆள் வந்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருல, அதான் மேட்ரு. ஃபோன் 3 ரேட்டுக்கே வந்து ஃபோன் 4A Pro. இப்போ எங்கள் ஆள் எவ்வளோ சார்ஜ் ஏறி இருக்கான்னு பார்ப்போம். ஓடு 32 ஏறி இருக்குங்க. 85% கேஸோட சார்ஜ் குறைஞ்சிருக்கு. ஓகே, அடுத்து ஹரிகிருஷ்ணன் ப்ரோ. சிவ ப்ரோ, ஐம் யூசிங் OnePlus 15R. நீங்கள் ரேம் மேனேஜ்மெண்ட் பற்றி
சொல்கிறேன், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. சம்டைம்ஸ் சூப்பராக இருக்குது, சம்டைம்ஸ் மக்கராக இருக்குது, சிம்பிளாக சொன்னால் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. சினாரியோ ஒரு நாள் நைட்டு ஐ திங்க் ட்விட்டர் நைட்டு 9 PM க்ளோஸ் பண்ணிவிட்டு தூங்க போயிட்டேன். பட் ரேம் கிளியர் பண்ணலை. டுமாரோ மார்னிங் 6 o'clock ட்விட்டர் ஓப்பன் பண்ணால் எங்கே க்ளோஸ் பண்ணணும் அங்கேயே கண்டினியூ ஆச்சு. சினாரியோ 2 கேமிங்கில் ரேம் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியல ப்ரோ. பிகாஸ் நான் ப்ளே பண்ணுற எல்லா கேமுமே சர்வரோட கனெக்ட் ஆகிற கேம் மாதிரி. கால் ஆஃப் டியூட்டி, ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரியான கேம் தான். க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்தாலே யாராச்சும் நம்மளை ஷூட் பண்ணிட்டு போயிடுவாங்க, திரும்ப லாபிக்கு போயிருது. பட் ஆனால் கேம் உள்ள போனால் திரும்ப லாபியில் தான் இருக்கு 30 minutes. இதில் நான் நோட் பண்ண மேட்டர் என்னன்னா, ஜென்சன் இம்பாக்ட் ரேமில் வச்சுட்டு போனால் 5 minutesக்குள்ள ஓப்பன் பண்ணால் வருது ப்ரோ. அப்படி இல்லைனா கனெக்டிங் டு சர்வர் அகைன் ஸ்மாலாக லோட் ஆகுது. மற்றபடி சின்ன சின்ன கேம்ஸ் லைக் ஜாம்பி கேச்சர்ஸு, இது ஷேடோ ஃபைட் 2, ஏலியன், இதெல்லாம் ஷேடோ ஃபைட் 2 விளையாடுறீங்களா ப்ரோ? ஷேடோ ஃபைட்லாம் அடிக்டிவ் ப்ரோ. 3, 4லாம் மொக்கே ஆயிடுச்சு. ரொம்ப அடிக்டிவ். இல்ல ஷேடோ ஃபைட் ஃபர்ஸ்ட் சொல்றேன் நான். அதெல்லாம் டேப்ல விளையாண்டுட்டு இருந்தேன் நான் ஷேடோ ஃபைட் 2ல வேற ப்ரோ. என்ன ட்விஸ்ட்னா, இதுல ஒரு லிமிடெட் எடிஷன் ஒன்று வந்துச்சு. அது வந்து என்னன்னா, அந்த மேல ஒரு லைஃப் காட்டும் தெரியுமா? ஒரு 6 லைஃப் தான் விளையாட முடியும், திரும்ப அது லோட் ஆகும் டைம். கேண்டி கிரஷ் மாதிரி. இங்க பாருங்களேன், ஷேடோ அது போட்டா இன்ஃபினிட்டியா? அந்த கேம் வாங்கிட்டாலே இன்ஃபினிட்டி லைஃப் ஓடே கிடைச்சது. ஸ்பெஷல் எடிஷனா? இந்த பாருங்க, இங்க வரும் பாருங்க. இதுல எது? இதை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? இப்போ இருக்காது, இல்லை தூக்கிட்டாங்க? இல்லை இருக்கு. இதான் 2 வருது ஸ்பெஷல் எடிஷன். என்ன பர்ச்சேஸ்ன்னு காட்டுதே. எனக்கு பர்ச்சேஸ் பண்ணவே வேணாமே, நான் ஃபுல்லாக முடிச்சுல வச்சுருந்தேன். சரி, இல்லை இன்ஸ்டால் தானே கேட்குது. இன்ஸ்டால் பண்ணால் உள்ளே போனால் உங்களுக்கு மேபி இருக்கும், நீங்கள் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா. இந்த இமெயிலாக இருந்தால் அதை வாட்டு எடுத்துக்கணும். இந்த இமெயில் தான். அப்புறம் நான் டேட்டா எடுத்துக்குமே. அப்போ ஃபுல் கேம் வரணும்ல? ஆமாம் வரணும். சர்ப்ரைஸ். ஓப்பன் பண்ணுவோம். சரி, அப்போ இதெல்லாம் விளையாடுறீங்க. ஏலியன் டிரைவ்ஸ் மீ கிரேசி ஒரு 1 or 2 hours வரைக்கும் ஹோல்ட் பண்ணுது. சினாரியோ 3 நல்லாவே இருக்க மாட்டான் ப்ரோ. அந்த தி மெட்டா ஆப்ஸ் எஸ்பெஷலி இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணலாம், ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருந்திருக்கும். பண்ணலனாலும் பேக்ரவுண்டில் பர் ஹவருக்கு 15% வரைக்கும் ட்ரெயின் ஆகுது. டியூரிங் டே டைம் மற்ற ஆப்ஸ் 15 hourலயே 15%. சூப்பர்ரா. ஆப்ஸ்லாம் லைக் வாட்ஸ்அப்பு, ட்விட்டரு அதெல்லாம் ஆன் ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணாலும் கூட பர் ஹவருக்கு ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாலே 6 to 7% தான். ஆனால் இவன் பின்னாடி இருந்தே அவர் முடிச்சு விட்றான் போல. இதில் தெரில, டெலிட்டும் பண்ண முடியல. பிகாஸ் ஜாப் அப்டேட்ஸ்க்கு அதில் தான் ஈஸியாக இருக்குது. எல்லாருமே அதில் தான் மாட்டிக்கிட்டீங்க, அந்த பபுளில் மாட்டிக்கிட்டீங்க. நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு 1 hour கேம் ப்ளே பண்ணால் கூட மேக்ஸிமம் 39 degrees தான் ப்ரோ. அதுதான் உங்களுக்கு OnePlus கூலர். ஆனால் இன்ஸ்டாவில் ஒரு 1/2 மணி நேரம் யூஸ் பண்ணால் 40-42 degree போகுது ப்ரோ. நீங்கள் வந்து கூலரை யூஸ் பண்ணுங்க, OnePlus கூலர். ஹீட் ஆயிடுச்சுன்னா ரேம் மேனேஜ்மெண்ட் ஒஸ்ட் ஆயிடுது ப்ரோ. 3 ஆப்புக்கு மேலே இருந்தாலே க்ளோஸ் பண்ணி விட்டுருது ப்ரோ. அதுவும் முக்கியமான காரணமாக இருக்குது. இந்த இன்ஸ்டா மாதிரி தான் கேம் ஆடுறப்ப கூட ஹீட் ஆகிறது இல்லை ப்ரோ. ஆனால் இவனை யூஸ் பண்ணால் 40 degree ரொம்ப ஜிபி வந்து ஃபுல் லோட் எடுத்துக்கும். ஆமாம், அவர் டிஃபால்ட் செட்டிங்ஸில் CODலாம் 2-3 மணி நேரம் ப்ளே பண்ணுவேன். 39 degrees தான் போகும். அது ஒரு 165 Hz FPS வரும், 165 FPS வரும் 15 hourல. வாழ்க்கையில் வந்து மொத்தம் இன்ஸ்டா போய் விளாண்டுக்கிட்டு இருக்கான். எஸ், நான் இன்கன்சிஸ்டன்ட் சொன்னது ரீசன் என்னன்னா இதுதான் ப்ரோ. சம்டைம்ஸ் 4 to 5 ஆப்ஸ் இன்ஸ்டா, வாட்ஸ்அப், ட்விட்டர், டிஸ்கார்ட், ரெடிட் ஓப்பனில் வச்சுட்டு 6th ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணால் ஃபர்ஸ்ட்ல இருந்து லோட் ஆகுது. சம்டைம்ஸ் 10 ஆப்ஸ் வரைக்கும் ஹோல்ட் ஆகுது. அது எப்போனா மொபைல் கூலிங் டெம்பரேச்சரில் இருந்தால், ஒரு 32 degreesல இருந்தால் அந்த மாதிரி ஆகுது. 9 to 10 ஆப்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுது. பட் ஆனால் நம்ம ஊருக்கு இருக்கிற டெம்பரேச்சருக்கு அதுக்கும் நைட்டு 12 மணிக்குள்ள யூஸ் பண்ணணும் போல். அப்போ தான் ஹீட். இதில் ஹீட்டே இப்போலாம் வேவுது, அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஆமாம், அப்போ ரேம் மேனேஜ்மெண்ட் இதுதான் ஒரு கோளாறு அப்படிங்கிறாரு. இன்னொன்று இருக்கு ப்ரோ, தெர்மலுக்கு ஏற்ற மாதிரி ரேம் மேனேஜ்மெண்ட் அது ஒஸ்ட் ஆகுது. எனக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ ஃபோனை வந்து நீங்கள் சுவிச் ஆஃப் பண்ணி சுவிச் ஆன் பண்ணீங்கன்னு வைங்களேன், மெமரி வந்து கேட்ச் மெமரி எல்லாமே போயிடும். அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆப்ஸில் ஜாலியாக ஓப்பன் பண்ணலாம். வீக்லி ஒன்ஸ் எல்லாருமே உங்கள் ஃபோனை ரீஸ்டார்ட் பண்ணுங்க. அது ஐஃபோனாக இருந்தாலும் சரி, ஆண்ட்ராய்டில் எந்த ஃபோனாக இருந்தாலும் சரி, அது பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஃபோன் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். மெயினாக இந்த கேஷு, இந்த பின்னாடி ரன் ஆகிற தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆயிரும். பேட்டரி லைஃபும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். வீக்லி ஒன்ஸ் மறக்காமல் ரீஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஏதாவது ஒரு நாள். அது இப்போ பெரும்பாலும் நிறைய பேர் நல்ல அப்டேட்ஸாக கொடுக்குறதுனால எல்லாருக்குமே. சாம்சங்லலாம் உங்களுக்கு நீங்கள் அதை ஆட்டோமேட்டிக்காக பண்ணலாம். பண்ணிட்டீங்கன்னா அதுவே நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது ரீஸ்டார்ட் உடனே பண்ணி விட்ரும். அது டப்புன்னு ஆயிடும். அது நடுராத்திரியில் நடக்கும். ஆமாம், நடுராத்திரி நடக்கும். அது பெஸ்ட்டுங்க. அது உங்கள் ஃபோனை வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். சூர்யா ஸ்பார்க் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரியல்மி யூஐயில் GT60 ரேம் மேனேஜ்மெண்ட்டு மோசமாக தான் இருக்குது, ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. 10 minutes ஆப் பேக்கில் ஹோல்ட் பண்ண முடியாது. ஆனால் என்ன சோகம்னா பேட்டரி பேக்கப்பு அதுக்கு ஏற்ற மாதிரி இல்லையே ப்ரோ. 8 to 6 யூசர். நீங்கள் வந்து பேட்டரி பேக்கப் நல்லா இருக்குன்னீங்களா, ரேம் மேனேஜ்மெண்ட்டில் ரெண்டுமே சப்பானியாக தான் இருக்கு. ரியல்மி வந்து அப்டேட் விட்டு கேமராவையும் பேட்டரி முடிக்கிறது மட்டும்தான் வேலையை வச்சுருக்கான் போல அவன். ஐயோப்பா,
ஓகே, இது வந்து என்ன கோபாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் வந்து ஆஃப்லைன் கடைக்கு போயிருக்காரு. என்ன ஃபோன் வாங்க? அவர் வந்து ஆமா ரெட்மி ஃபோன் வாங்க போனாராம். ஆனா அங்க வந்து சாம்சங் போனை கையில கொடுத்து அதை பத்தி அதிகமா பேசி என்னை வந்து வாங்க வச்சுட்டாங்க. A37 என்ற சாம்சங் போனை வாங்கி வந்தேன். நான் பேட்டரி அதிகமாக இருக்கும் போன் வாங்க சென்றேன். அதுக்கு அங்கு போய் கடையில் இருப்பவர்களிடம் பேசி சாம்சங் வாங்கி வந்து விட்டேன். மொத்தத்தில் உலகத்தில் மூலச்சலவை செய்கின்றவர் அதிகரித்து விட்டாரா. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, ஃப்ளவர் கடைக்கு போயிருக்காருங்க அவரு போன். ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா பேட்டரி வேலை விவோ ஓப்பன் உங்களை விட்டு அதிசயமா இருக்கு. ஆனா இப்போ A37 வந்து ஒரு டீசென்டான போன். A37 நல்லா தாங்க இருக்கு கேள்வி. இப்போ என்னன்னா இப்போ இதே பட்ஜெட்டுக்கு A37 வரைக்கும் இவங்க போயிட்டாங்கன்னா டர்போ 5 வாங்க முடியும். A56 வாங்கிடலாம். டர்போ 5 கூட வாங்க முடியும். அதுவும் வாங்கலாம். இல்ல இதுல ட்விஸ்ட் என்னன்னா இப்போ அவர் பேட்டரிக்காக தான் போனாரு. 7500 வாங்கிடலாம். செமையா இருக்கும். இதெல்லாம் 7500 mAh. அதனால A36னா நான் சொல்றேன் நான் ரெட்மி போன் தான் வாங்கவே போனேன் அப்படின்னாரு. ஆனா அதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. என்னன்னா அதுல கொஞ்சம் கேமரா நல்லா இருக்கும், பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்கும். உங்களுக்கு வீடியோவே நீங்க அதுல எடுக்கலாம், நல்லா இருக்கும் வீடியோவே. அவ்வளவுதான், அது ஒரு அட்வான்டேஜ். வேற எதுவும் சொல்றது இல்ல. தேரோட்டி செஞ்சு விட்டாரு. யார? உங்களதான் ஃப்ரெண்டு. படிங்க. நல்ல பிராண்ட் மீட்டப் வைப்பாரு. ஓ உங்க பிராண்ட் மீட்டப். ஃப்ரெண்டு மீட்டப் வைப்பாரா? யாரு? படிங்க ஃபுல்லா. அந்த டைமிங்ல என்ன வந்ததுன்னு தெரியலையே. மீட்டப் வைப்பாரு. ஓ உங்க ஃப்ரெண்டு மீட்டப்லாம் வைக்கிறாரு. அப்போ உங்க ஃப்ரெண்டு கூட மீட்டப் யாரையோ போய் பார்க்குறேன்னு சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முட்டையில செய்வனையா? யாரு? மீட்டப்பே வைக்க மாட்டேங்கிறீங்களா? மற்றவங்களை மட்டும் போய் மீட் பண்ணுறீங்களா? ஆட நம்ம இவரை போய் இப்போ கெவின் பாலை பார்த்துட்டு இருந்ததுக்கா? நியாயமா சப்ஸ்கிரைபரை மீட் பண்ண மாட்டேங்கிறீங்களா? பாருங்க உங்களுக்கு முட்டை வைக்கிறாரா அவரு. முட்டை சரி ஒரு 3-4 முட்டையை அவிச்சு கொடுங்க ஒரு நாளைக்கு, நல்லதுதான். இல்ல அது இல்ல, மீட்டப் வந்து நினைக்கிறது ஈஸியா இருக்கு, ஆனா செயல்படுத்துறது கஷ்டமா இருக்கு ப்ரோ. ஒன்றும் இல்லை, சில சமயங்கள் என்ன ஒன்றா நான் ஓப்பனாக சொல்கிறேனே, யூசர் ரிவ்யூக்காக யாரையாவது மீட் பண்ணுவேன்ல, சில சமயங்களில் எனக்கு வந்து டைம் நல்லா இருக்குது அப்படின்னா கூலாக அவங்கள மீட் பண்ணி அவங்கள அப்படியே என்ன பண்ணுவேன்னா, இவ்வளோ தூரம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல, எங்கேயோ கூப்பிட்டு போய் சாப்பிட ஏதாவது ஜூஸ் அது இதுன்னு ஜாலியாக வாங்கிட்டு பேசிட்டு அப்படியே டிபார்ட் ஆகும். இதுவே சில நாள் என்ன பண்ணா, இப்போ ஒருத்தர் மீட் பண்ண போகிறேன், அவருக்கு நான் கொடுத்துருக்கிற டைம் வந்து காலைல 10 மணி, 10 மணிலேருந்து அவர் ஃபோன் சுவிச் ஆஃபில் இருக்குது. சரியா? நானும் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டேன், ஆனால் சுவிச் ஆஃப்ல இருக்கு. 12 மணி கிட்ட சுவிச் ஆன் ஆகுது, வந்துகிட்டு இருக்கேங்கிறாங்க. எப்படி இருக்கும் யோசிங்க. ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு சில பிளான்ஸ் இருக்கும், கரெக்டா? பாதி நாள் போயிருச்சிங்களே. இப்போ நான் வெயிட் பண்ணி வீடியோ எடுத்துடுறேன். அப்புறமா அந்த நபர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது ஒவ்வொருத்தரோட மனநிலை இருக்கு இல்லையா, அதனாலதான் மீட் அப்னு வைக்கும்போது ரொம்ப தெளிவா வச்சிடணும், நாளை பின்ன யாரும் குறை சொல்ற மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். அவங்க அப்புறம் லேட்டா என்ன நம்ம சொல்றாங்க, நம்ம இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி அது ஒரு வீடியோ எடுத்துட்டு நான் அவசரமா சைக்கிள் எடுத்துட்டு கிளம்புறாங்க. இது வந்து எங்கே நடந்துச்சுன்னா, சானட்டோரியம் பக்கத்தில் நடந்தது. நம்ம ஜெரால் பிரவீன் ப்ரோ இருந்தார் அப்போ. நடந்து முடிஞ்சு நான் போனதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு, இவங்க வந்து ஒரு தண்ணி வாங்கி தரல, ஜூஸ் வாங்கி தரலன்னு சொல்லி அவர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு போல. நான் எப்பயுமே அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டேன். ஆனால் அன்னைக்கு என்னாச்சுன்னா, என் பிளான் படி இப்போ 10 o'clock அவரை மீட் பண்ணியிருந்தா 10:30 முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டாக இருந்துட்டு நான் 12 o'clock கிளம்ப கூட செஞ்சிருப்பேன். அவ்வளோ நேரம் இருந்து பேசிட்டு அன்றைக்கி. ஆனால் அவ்வளோ நேரம் கூத்துலாம் நடந்துச்சு. நான் வந்து இத்தனைக்கும் பிரவீன் ப்ரோட்டே சொன்னேன், வேணா ஒரு வீட்டுக்கு கூட போயிட சொல்லுங்க ப்ரோ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்னு. இல்லை ட்ரெயின் ஏறிட்டாரா? சரியா? இப்படிலாம் இருந்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லாம் பண்ணி வச்சா எப்படி? இப்படிலாம் நடந்துச்சு ப்ரோ. அதான் நான் என்ன சொல்கிறேன், எல்லாரோட மைண்ட் செட்டும் ஒரே மாதிரி இல்லை, அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒன்று இதில். அதனால வந்து இந்த மீட்டப்புன்றது வந்து ப்ராப்பராக ப்ரொசீட் வித் காஷன். நாம பாட்டுக்கு எல்லாரும் நம்மகிட்ட என்ன பெருசாக எதிர்பார்த்துற போகிறாங்கன்னு வர மாதிரி ஒரு நினப்பில் சும்மா வச்சோன்னு வைங்களேன், வேலைக்கு ஆகாது. வர எல்லாரையுமே எல்லா வகையிலையும் ஓரளவுக்கு திருப்திப்படுத்துகிற அளவுக்கு இருந்ததுனா தான் வைக்க முடியும், இல்லாட்டி வைக்க முடியாது. ஏதோ பிராண்டு பார்த்தீங்கன்னா 1000 காரணம் சொல்லலாம் ப்ரோ. இப்போ ஆப்பிள் கூகுள் எடுத்துக்கோங்க, இப்போ ஏதாவது ஈவெண்ட் வைக்கிறாங்கன்னா மெயில் வரும், செலவெல்லாம் வந்து வந்தால் முடிஞ்சா அட்டன் பண்ணிட்டு போ அப்படின்வாங்க. மற்ற பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. ஆனால் இப்போ இதெல்லாமே ரொம்ப சப்ஜெக்டிவாக இருக்குல்ல, நம்ம சொல்ல முடியுமா, நீங்கள் வந்து மீட்டப்புக்கு வாங்க, செலவை மட்டும் உங்களுது, இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்னடே எல்லாம் நானே போடணும், அப்புறம் என்னதுக்கு வரணும், அப்படியும் ஒரு சிலர் யோசிக்கலாம்ல. கரெக்டு. ஸோ அதனால சில விஷயங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்குது, டைம் எடுக்குதுங்க. சரி, அப்புறம் சந்தோஷ்குமார், Z5 ஆண்ட்ராய்ட் டிவி ஆப்பு செம ஒஸ்ட்டு ப்ரோ,
ஏகப்பட்ட பக்கு, லாகின் கூட பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ஆப்போ பக் இல்லாமல் ரெடி பண்ண சொல்லுங்க. அப்புறமா ஃபீஃபாலாம் ஸ்ட்ரீம் பண்ண சொல்லுங்க. நானும் லாஸ்ட் 3 இயர்ஸாக பார்க்குறேன், பக்கு நிறையா இருக்குது. லாஸ்ட் 1 வீக்காக என்னால் லாகின் கூட பண்ண முடியல. வேஸ்ட் ஆப். கொடுமை என்ன தெரியுமா, எங்கள் அப்பா வந்து மேட்ச் பார்க்கறதுக்காக ஜி5ல சப்ஸ்கிரிப்ஷன் போட்டாங்க. மாதம் 800 ரூபாயா ஃபீஃபாவுக்காக? எவ்வளோ போட்டிருக்காங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம். ஐயா 800 ரூபாயா? ஐயா நான் வருஷத்துக்கு 1000 ரூபானாலே யோசிக்கிறேன். இல்லை ஏதோ சாக கிடந்தா கூட எதுவும் தரமாட்டீங்களே ஐயா அப்படி இருந்தது எனக்கு. போயிட்டு அப்புறம் என்னாச்சு, இது இருந்ததா சீரீஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸ்பெஷல் ஆப்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் ஆப்ஸ்லாம் பார்த்தாங்க. அதில் ஹாட் ஸ்டார். அப்புறம் என்னாச்சு, நம்ம ஊர்லேயே விலங்கு அது இதுன்னு வந்து அதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்பா, நல்லா இருக்கும்பான்றா. எதை தேடினாலும் அந்த மாதிரி சீரீஸ் ஜி5ல எல்லாமே ஜி5. ஆமாம், அந்த அதே டைரக்டரோட 2வது ஒன்று வந்துச்சு. ஐயோ இப்போ கூட வந்துச்சு. அது வாரண்டா வாரண்ட். நான் அதெல்லாம் பார்க்கல. சரி, ஆனால் கேளுங்க, பார்த்துட்டு என்னையா இது, எதை பார்த்தாலும் அங்கேயே இருக்கு. எனக்கு ஒரு நிமிஷம் இங்கே இருக்கு, டிவி பார்க்குறேன், ஒரு பக்கம் எங்கள் அப்பா பார்க்குறேன். அப்புறம் யோசிக்கிறேன், ஜி5 கேவலமான ஆப்பு இதில் எல்லாம். அப்போ ஒரு மனுஷன் என்ன தான் பண்ண முடியும்? எல்லாமே அதில் இருக்கு அப்படின்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நான் தேடுற சீரிஸ் அம்புட்டு அங்கேயே இருக்கு. டெலிகிராம் தான். அது அவ்வளோ ஃப்ராங்கா சொல்லுங்க. ஆயாம் பகர் அப்படின்னு. ஓகே, இவனை போய் பேட்டரி லைஃப் பார்த்துட்டு வரேன். வாடா 89. ஸோ ஒரு 22 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கு. அதில் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வரிசையாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணால் அதுவும் தெரிந்தோ ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வரிசையாக எடுத்திருப்பேன். இங்கே ஆரம்பிச்சது அப்போ வந்து ஆமாம் ப்ரோ 8:01 இப்போ வந்து 21 நிமிஷம் 21 நிமிஷத்துல 59% ஏறி இருக்கு. மாஸ்ல இதுவே இப்போ எடுத்து மாட்டினா அடுத்த ஒரு 5 மணி நேரம் நீ கரெக்டாக வச்சுட்டு சார்ஜ் போட்டு குளிச்சுட்டு உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரதுக்குள்ள எல்லாம் கரெக்டாக ஃபுல் சார்ஜ் ஏறும். திரும்ப மாட்டிட்டு ஆஃபீஸ் போயிடலாம். 2 தடவை கேஸ்லேருந்து ஃபுல் சார்ஜ் நல்லாவே பண்ணலாம். மாதம் இருப்போம் நாங்கள். ஓகே, மெஸ்ஸி ஃபுட்பாலில் பிஸியாக இருப்பார். இங்கே வந்து கமெண்ட் போட்டிருக்காரு. பாட் ஐஃபோன் 17 பிளாக் கலரு ஃப்ளிப்கார்ட்டில் 71K இன்க்ளூடிங் கேஷ்பேக்கு. 1 day early access for silver member. So ordered on 3rd July itself. Price was increased dynamically day by day. 5th July செக் பண்ணப்போ அதோட ப்ரைஸ் 72.5. now around 76. ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸில் ஃபர்ஸ்ட் டேவே நான் நோ ஸ்டாக்கு ஃபார் ஆல் கலர்ஸ். ஸோ ரெகுலர் ஆர்டரில் தான் இருந்துச்சு. ஐ காட் டெலிவர்ட் ஆன் 11th July. அப்கிரேடட் ஃப்ரம் சாம்சங் A5. அவ்வளோதான். சரி, எனக்கு என்னன்னா இந்த டைனமிக்காக ப்ரைஸ் ஏறுது இல்லை, லைவாக பார்த்தேன். நான் 12 mini வாங்கினேன், 128 வாங்கினேன். அப்போ வாங்கும் போதும் இதே கதை தான் நான் பார்க்குறேன். எப்படி இருக்குன்னா 38K செம ப்ரைஸ். அப்போ 38Kக்கு 128 இருந்தது. 39K 64 இருந்துச்சுல்ல. கண்ணு முன்னாடி வந்து 39 மாறுது. நானா 38க்கு வாங்கிட்டேன் எஸ்கேப்பு. அடுத்து பே பண்ணிட்டு வெளில வந்து பார்த்தா 39 இருக்கு. 39 அடுத்து ஒரு 1 hour கழிச்சு வந்து பாக்குறேன் 40. 1000 ரூபாய் ஏத்துறாங்க. ஏத்திட்டே இருந்து அந்த ஐபோன் 15 சேல் அப்படிதான் ப்ரோ ஆச்சு. 15 ஒரு வாட்டி 50000 ரூபாய் அப்படியே 1000 ரூபாய் ஏத்துனான். 1 hour once 1000 ஏறிச்சு. நான் எங்க ஆபீஸ்ல எல்லாம் அடிச்சு பிடிச்சி ஆர்டர் போட்டுருந்தானுங்க அக்கௌண்ட்ல. அப்பதான் பார்த்தேன் 1 hour ஆர்டர் பிளேஸ் ஆகலையே. அடுத்த 1 hour கழிச்சு ஆர்டர் போடலான்னு பார்த்தா 1000 ரூபாய் ஏத்திட்டான். திரும்ப அப்பயும் ஆர்டர் பிளேஸ் ஆகல, எரர் ஏதோ காட்டுச்சு. ஆக்சிஸ் பேங்க் டவுன்னு சொல்லி ஒரு வாட்டி நம்ம ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அப்போ அந்த டைம் சொல்றேன் நான். திரும்ப 1 hour கழிச்சு பார்த்தா 2000 ஏறிடுச்சு. அதான் 1000 ஏறி 2 மணி நேரத்துக்கு 2000 ரூபாய் ஏறி இருக்கு. கடைசியில் 53000 ரூபாய்க்கு நம்ம வாங்கினாங்க. ஆனால் கடுப்பாக இருக்கும். 3 மணி நேரம் கழிச்சு கடுப்பாக இருக்கும். 3 மணிக்கு ஆர்டர் போட்டாங்க. அவ்வளோ நேரம் முடிச்சிருந்து அவங்க அன்னைக்கு ஆஃப் ஃபோன் பண்ணி ஆர்டர் போட்டு டார்ச்சரு. ஓகே, முகமது ஏன்னா ஆக்சிஸ் பேங்க் டவுனு கபோதி. ஆனால் 3000 ரூபா இன்க்ரீஸ் ஆனது தான் வருத்தம். 3000 ரூபா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. முகமது அஸ்லாம் ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, அமேசானில் சாம்சங் M47 4th ஆர்டர் பண்ணேன். 6th டெலிவரி டேட்டு, 11th ஆகிட்டும் டெலிவரி ஆகலை. போஸ்ட்பான் பண்ணிகிட்டே இருந்தாங்க. 8th அவுட் ஃபார் டெலிவரி காட்டுச்சு. கஸ்டமர் கேரில் நிறையா டைம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். வரது சொன்னாங்க, வந்துடும்னு சொன்னாங்க. நான் வரல. லாஸ்ட்டு நேற்று 12th கேன்சல் பண்ணிட்டேன். ஃபுல் அமௌண்ட் கரெக்டாக ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. மொபைல் அமௌண்ட்டு ப்ளஸ் ஓப்பன் டெலிவரி பாக்ஸ் ஃபீ அமௌண்ட் ஃபுல் ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் 10K to 12K ப்ரைஸ் ஹைக் பண்ணிட்டேன். அது திரும்ப இப்போ நார்மல் ஆயிடுச்சு. மறுபடியும் இப்போ திரும்ப கட் பண்ணிட்டானுங்களா? ஆனால் ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி காசையும் கொடுத்துட்டான். பரவாயில்ல, அது பெரிய விஷயம் கொடுத்தது. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட், ஃப்ளிப்கார்ட்டில் எதுவுமே ரிட்டர்ன் வராது. 600 சில்லற ரொம்ப தப்பு போடுவானா அது. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் என்ன சொல்லியிருக்காருன்னா, கொஸ்டின் ரிலேட்டட் டு X9 Ultra வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன். There is a condition to take picture with the specific point value manually control.
Is the mobile phone heat while using 3 worst apps? Instagram, WhatsApp, Facebook. இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்லலாம் எனக்கு ஹீட்டிங் எதுவுமே தெரியல. கேமரா ஓப்பன் பண்ண மட்டும் அந்த ஹீட் தெரியுது. அப்புறம் ஏதோ டேக் பிக்சர் வித் ஸ்பெசிஃபைடு பாயிண்ட் வேல்யூ மேனுவல் கண்ட்ரோலா அப்படின்னா தெரில. அது மேபி அந்த 1, 1.1, 2, 2.1 அது போதா பாருங்க, சும்மா பாருங்க, அவ்வளோதான். அது போதும் ப்ரோ. அதான் பக்கவா போகுது. கிரானுவல் கண்ட்ரோல் இருக்கேன். 3, 3.5, 3.2, 4.3 ஒன்னொன்னா ஏறுது. அப்படியே 120 வரைக்கும் சர்ப்னு போறானே எங்காலு. எல்லாமே போதும், அது எல்லாமே இருக்கு. ஏங்கப்பா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. How the camera records when more than 30 minutes? கேமரா ரெக்கார்டரு ரெக்கார்டட், அதான் 30 நிமிஷத்துக்கு மேலே ஏதாவது பண்ண எப்படி இருக்குன்னு கேட்குறாரு. கேமிங்லாம் ஒன்றுமே ஆகலை ப்ரோ. கேமிங்லாம் நல்லா தான் இருக்குங்க. ஏன்னா மணிக்கணக்காக விளாண்டு பார்த்தேன். பிஜிஎம்ஐ ஆஸ்பால்ட்லாம் ஆடினீங்களான்னு கேட்குறாரு. அதெல்லாம் இல்லை, சப்வே சர்வர் மட்டும் தான் விளாண்டேன். மீதி கேமில் இன்னும் இன்ஸ்டால் பண்ணல. சப்வே சர்வர் ஸ்லாஷ் ராயல் தான் அவர் கேட்டிருக்காரு. சப்வே சர்வர் சூப்பராக இருக்குங்க. வலிக்கிட்டு போகிறான் தலைவன். ஹை ஸ்கோர்லாம் வேறு அடித்தேன். அப்போ பார்த்துக்கோங்க, ஜாலியாக இருக்கும். நல்லா இருக்குது. சப்வே சர்வர் விளாட நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஜோஷ் என்ன சொல்லியிருக்காருன்னா, மோட்டோ H70 இஸ் ஆல்வேஸ் வார்ம். மெயின் கேமரா இஸ் வெரி குட் அட் நைட், ஈவன் நோ லைட் இட் கிவ்ஸ் குட் பிக்சர். வெரி குட். UI நாட் மச் கஸ்டமைசேஷன். இட்ஸ் ஒன்லி ப்ராப்ளம் ஃபார் மீ. நைஸ் ஃபோன் பட் ஸ்மால் பேட்டரி இன் மை யூசேஜ். 2 times சார்ஜிங் ஸ்பீட் வாஸ் ஒன்லி 30 minutes. ஜஸ்ட் 1 hour பை 13 days ஆஃப் மை யூசேஜ் ரிவ்யூவா. ஜூலை 1 வாங்கியிருக்காரு. நோ ப்ராப்ளம் இன் கேமிங். ஐ பிளே ஃப்ரீ ஃபயர், பிரால் ஸ்டார்ஸ். பேட்டரி இஸ் த ஒன்லி ப்ராப்ளம் ஃபார் மீ. மை SOC வாஸ் 11 hours. SOT 11 hours வந்து அவருக்கு பத்தலையாமா. ஆனால் ஒரு நாளைக்கு 11 hours யூஸ் பண்ணுவார் போல, ஆனால் 2 தடவை சார்ஜ் பண்ணுவார் போல. அப்படி இருக்கலாம் மேபி. பட் ஆனால் ஒரு சிங்கிள் சார்ஜுக்கு 11 hours யூஸ் பண்ணி பத்தலைன்னா அவர் கை வெட்டிருங்க. ஒன்றும் இல்லை, ஏரியா கண்டுபிடிச்சி கொளுத்தி போட்டுருவோம். கை வெட்டிருங்க, அவ்வளோதான். ரீல் வட்டம். ஓகேயா ப்ரோ, ரெட்மி நோட் 15 ப்ரோ ப்ளஸில் MC24 ஆப் மூலமாக 100 MBps 10 bit வீடியோ எடுக்க முடியுதான். அப்படின்னு ஏதோ ஆப் இருக்கான் ப்ரோ. ஏன்னா ரெட்மி நோட் 15 ப்ரோ ப்ளஸ் கேமரா செம்மையாக இருக்கும். அதனால 10 bitல வீடியோ எடுக்க முடியுன்றது பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு போட்டு. அது ஆக்சுவலாக கொஞ்சம் முரட்டு கேமரா. ரெட்மி யூசர்கிட்ட சொல்கிறதான். என்ன ஆப் அது? MC24 FBS. வித்தியாசமாக இருக்குல்ல அப்படின்னு இருக்கா, போட்டு பாருங்க. ப்ளே ஸ்டோரில் இருக்கும்ல? கண்டிப்பாக இருக்கணும். MC24 FBS. FPS ப்ரோ. FPS தான் FBSன்னு வந்துருக்கு. தான் இருக்கு. MC Pro 24 மேனுவல் கேம் கார்டர் 1155 ரூபா பெய்டுனா. டெமோ யூனிட் இருக்குது. டெமோ வந்து 2.4 MB தான். இந்த வீடியோ கேமரா சொல்கிறாரு அவர். சூப்பர். அப்போது இது மோஸ்ட் ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் ஒர்க் ஆகும். ஆமாம், எல்லா இதுலேயும் ஒர்க் ஆகும். MC Pro 24 FPSங்க, இதுதான் இந்த ஆப்போட பேர். 1155 ரூபா. டெமோ வந்து ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் அதை போட்டு உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் வேணால் பே பண்ணி வாங்கிக்கலாம். MC24 பார்த்தீங்களா? அவிம் அதான் பிக்சல் 6லேருந்து 8 சீரிஸ் வரைக்கும் மார்ச் அப்டேட்டுக்கு அப்புறமா பேட்டரி ட்ரைன்ஸ் அம்மா கொடூரமா இருக்கும். கூகுளில் கூட போட்டிருந்தாங்க நிறைய இதில். நான் திரும்பியும் அதனால தான் ப்ரோ நான் மறுபடியும் சொல்கிறேன், பிக்சல் ஃபோன் வச்சுருந்தா தைரியமாக போய் பீட்டாக்கு போயிடணும். ஸ்டேபிள் தான் அவன்கிட்ட பீட்டாவாக இருக்குது. தேரோட்டி மறுபடியும் வந்திருக்காரு. ஐயோ இது வேற. பயப்படாதீங்க உங்களை இல்லை. சரி, வாங்கி 2 மணி நேரத்தில் மோட்டோ ஸ்டைலஸ் கேஸ் இல்லாமல் ஆட்டோவிலிருந்து குட்டிகரணம் போட்டான். போச்சு 20,000ன்னு நினச்சேன், ஒன்றும் ஆகவில்லை. என் நியூஸுக்கு செம. பை மந்த்லி அப்டேட் தான் வருது. சரியாக தான் வருதான். அது 10 மாதங்களுக்கு ஆண்ட்ராய்டு 16 உட்பட 8 அப்டேட் வந்துருக்கு. ஃபீல் குட். எதுக்குன்னா நீங்கள் மோட்டரோலா எந்த அளவு டியூரபிலிட்டி பற்றி கேட்டிங்களா, அதுக்கு வந்து நிறைய பேர் போட்டிருந்தாங்க. நான் ஃபோனில் ரஃப் யூஸர் ப்ரோ, மோட்டோ வந்து நல்லாவே அடிதாங்குது. கீழே விழுந்தாலும் டென்ட் மட்டும் தான் விழுவுதே தவிர ஃபோன் உடையல. அதனால மிலிட்ரி ஸ்டாண்டர்ட் உண்மையிலே ஒர்க் ஆகுது. ஒரு பயம் இருக்கு ப்ரோ. அது எப்போ ஆகுன்றது நமக்கு தெரியாது. அது இல்லை, லைன் விழுந்துருச்சுன்னா இதுக்கப்புறம் இத்தனை டென்ட் வச்சுக்கிட்டு எங்கேயும் போய் நிற்க முடியாது. இல்லை, நான் ஃபோன் நல்லா இருந்தாலே வாரண்டியாக இருந்த ஃபோனுக்கு டிஸ்பிளே ஆன் ஆகலன்னு சொன்னதுக்கு காசு கொடுங்கண்ணா. அவன் 60 ப்ரோ நரேஷோட ஃப்ரெண்டு. இது மோட்டரோலா எட்ஜி 60 ப்ரோங்க. 6 மாதத்தில் டிஸ்பிளே ஒர்க் ஆகலை. டாடா பை பை. சரி காசு கொடு. அப்புறம் கடைசியில் காசு கொடுத்தும் மாற்றினாங்க. எவ்வளோ போராடியும் அவங்க எதுவுமே பண்ண முடியாதுட்டாங்களாம். எதுவும் கிடையாது. அடுத்து எஸ்தே ஷாமி பேட். Motorola G45 is probably one of the toughest smartphone you can get around 10K. My friend bought it for his mom and she has already dropped it more than 10 times. Surprisingly, Folis still has no display cracks or dents. It's basically a smartphone with a HD plus LCD display and Snapdragon 6 Gen processor. It is not made for heavy gaming, but it is more than enough for watching TV series on Sun Next, Z5
Disney Hotstar. 5000 mAh battery lasts well. It weighs around 190 grams. It is even comes with military grade certification. A fan from Thiruvananthapuram, Kerala. Super bro. மாசா கேரளாலலாம் பிரான்ச் வச்சிருக்காரு ஆண்டவர். இல்ல ஆண்டவர் பிரான்ச் வச்சிருக்காரு. சரவணன் என்ன சொல்லியிருக்காருன்னா உண்மை இப்போ கொஞ்ச நாளாக இது கிராஸ் கால்ஸ் நிறைய பிஎஸ்என்எல் சிம்மில் கால் பண்ணும்போதே வருது. நமக்கு அடுத்தவங்க கால் பேசுறது கேட்கும் போது நம்முடைய காலும் மற்றவர்களுக்கு கேட்க 100% வாய்ப்பு இருக்கே நினைக்கும் போது தான் கடுப்பாகுது. என்னடா பண்ற பிஎஸ்என்எல் மட்டையா பிஎஸ்என்எல்லே பார்ப்போம். இது என்ன பேசுனீங்க ப்ரோ சொல்லுங்களா? கெவின் பால் ப்ரோ பார்த்து என்ன பேசுனீங்க சொல்லுங்க. நல்லா ஒரு புக்ஸ் படிக்கிறாருல்ல, கிரேசியா இருந்தது. எப்படி ப்ரோ இவ்வளவு புக் படிக்கிறீங்க? எப்படி டைம் இருக்கு முதல்ல உங்களுக்கு? இப்போ பொறுமை வேணும் அதுக்கு. ஆமா, எப்படி படிக்கிறதே ஒரு பொறுமை தான். எப்படி ப்ரோ நீங்க ஹேண்டில் பண்றீங்க? அதுவும் வித்தியாசமான புக்ஸ்லாம் எடுத்து படிக்கிறீங்க, குளோபலா இருக்கக்கூடிய பெரிய பெரிய திங்கர்ஸ்லாம் பத்தி பேசுறீங்க, ரைட்டர்ஸ் பத்தி பேசுறீங்க. இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. எனக்கு அது ஆச்சரியமா இருந்தது ப்ரோ. எப்படின்னா சில சமயம் அந்த பொண்ணு பேசுனதே நாங்க ஆச்சரியமா தான் பார்த்தோம். அப்ப அவர் பண்ணது வித்தியாசமா தான் இருக்கு எங்களுக்கு. அப்ப இவரு எப்படி இருந்திருப்பாரு அப்படின்னு யோசிச்சேன். இவருக்கு புக்லாம் கொடுத்தா என்ன பண்ணுவாரு அப்படி என்ன சொல்றதுன்னு தெரியல. ஓகே, கலைநிலன் என்ன சொல்லியிருக்காருன்னா ப்ரோ விஐலையும் இருக்கு அடிக்கடி கிராஸ் டாக். ஐயா எல்லாருக்கிட்டே கிராஸ் டாக். அது பாருங்க எத்தனை வருஷமா இருக்குன்னு போட்டிருந்தாரு. அது அதான் நான் ஏர்டெலுக்கு போர்ட் பண்ணிட்டேன் 3 months முன்னாடி. இதுவரை 1 time தான் கிராஸ் டாக் ஆச்சு. அவருக்கு 1 time தான். இதுக்கு முன்னாடி அவருக்கு ஏர்டெல்ல இது வரைக்கும் 1 time தான் இருக்கான். ஆனா விஐல வந்து ஒரு சொன்னாரு 8 வருஷமா இப்படிதாங்க இருக்கு அப்படின்னாரு. கிராஸ் டாக் வந்துட்டு தான் இருக்கும் விஐல ரெகுலரா. 2G இருந்தா கிராஸ் டாக் ஆகும் போல எனக்கு தெரியல. பைபாஸ் பண்ணி ஏங்க விஏ ஆரம்பத்துல இருந்து அப்படிதாங்க இருக்கு. நீங்க என்ன இதை புதுசா பேசுறீங்க அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு ஆர்ஜே பாலாஜி ஃபேமஸ் ஆனதே கிராஸ் டாக். ஆமா, கிராஸ் டாக் சம. பிரசாத் ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா அண்டர் காட் மோட் டு ஃபைண்ட் X9 அல்ட்ரா. அந்த பையன் 17 அல்ட்ரா அந்த ஃப்ரெண்டுக்கு ஒருத்தர் கொடுத்துட்டாருன்னு சொன்னாங்களா அந்த ஃபோன். எனக்கு அந்த கேமரா மாடியூல் ஷேக் ஆகுறத பார்த்தா பயமா இருந்தது. ஸோ அவன்கிட்ட சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ X9 அல்ட்ரா ஃபோன் இஸ் ஆசம். ஜூம் பிக்கு மேக்ரோ எல்லாமே ரியலி குட். பேட்டரி லைஃப் இஸ் ஆல்சோ ஸோ ஃபார் குட். ஃபார் மீ 12 GB RAM இஸ் எனஃப் சின்ஸ் ஐ க்ளோஸ் ஆல் த ஆப்ஸ் பிஃபோர் லாக்கிங் த ஃபோன். அது ஒரு ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. ஸோ லேக் எதுவும் இல்லை. காட் எர்த் எக்ஸ்ப்ளோரர் எடிஷன் லென்ஸ் கிட் காட் ஃப்ரம் தாய்லாண்ட் வயா மை ஃப்ரெண்டு போஸ்டட் இன் கம்யூனிட்டி ஸ்பேஸ் ஆஸ் வெல் அஸ் லென்ஸ் எக்ஸ்டெண்டர் இஸ் ரியலி குட் பட் ஹெவி அண்ட் நாட் ஈஸி டு கேரி. அது ஓப்போவோடது ரொம்ப ஹெவிங்க. விவோவோட ஓப்போ அது இத்தா பெருசு இருக்குது. அது லென்ஸு ரொம்ப பெருசுங்க. அது வெயிட்டும் வேற. லாங் டேர்ம் ரிவ்யூவில் சொல்கிறேன். சரி, எனக்கு என்னென்னா எர்த் எக்ஸ்ப்ளோரர் எடிஷன்னா அந்த ரெகுலர் அந்த பிளாக்கா? அது எக்ஸ்ப்ளோரர் எடிஷன்றது வந்து இந்த தண்ட்ராவோட இன்னொன்று வேற ஒன்று வந்துச்சு. வேற ஒன்று அது வந்து அந்த அப்ராடில் மட்டும் தான் இருக்குது. சைனீஸ் ஒன்லி நினைக்கிறேன். அது அந்த கிட்டு ஏதோ வரும். அது ஃபுல் கிட்டோட வரும் ப்ரோ. எர்த் எக்ஸ்ப்ளோரர் எடிஷன்னு அது நம்ம ஊரில் ரிலீஸ் ஆகல. 75% ஏறிட்டான். ஆமாம். எர்த்து எக்ஸ்ப்ளோரர் ப்ரோ அது கிட்டு போல இருக்கு ப்ரோ. எர்த் எக்ஸ்ப்ளோரர் கிட்டு தான் இதுதான் கரெக்ட். அந்த கிட்டு அது. ஸோ அந்த லென்ஸு தான் அவர் வாங்கியிருக்காரு. ஏன்னா அது நம்ம ஊரில் இல்லை, அது தாய்லாண்ட்லேருந்து வாங்கியிருக்காரு போல். இந்த கிட்டோட இல்லையா? இந்த லென்ஸு ஃபுல் கிட்டோட வருது பாருங்கள். இதுதான் இந்த லென்ஸே எவ்வளோ திக்காக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. விவோ கூட தின்னாக இருக்கும். இது திக்கு ப்ரோ. இது எதுக்கு இந்த ஸ்டாண்டுனா ஃபோனுக்கு கீழே விழுவாமல் இருக்கிறதுக்கு, இதெல்லாம் வச்சு எடுக்கிறதுக்கு. ஏன்னா இது வெயிட்டுக்கு முன்னாடி போதும் ஃபுல்லாக டைவடிக்கு தான். ஏன் ப்ரோ இவ்வளோ லென்ஸ் இவ்வளோ பெரிய லென்ஸ்னா 60x வரைக்குமே சூப்பராக இருக்கா? ஆமாம், ஏன்னா அந்த லென்ஸ் அந்த அளவுக்கு கோயிங் திங்ஸ் 13x 30x 60x ஆப்டிக்கலாக வேணா 30x இஸ் ஒர்த்து. பரவாயில்ல ப்ரோ, செம. 300mm லென்ஸ், அதுதான் அதோட இது. ஜாலி தான், என்ஜாய் பண்ணுவார். அப்போ லாங் டேர்ம் ரிவ்யூவில் சொல்லுவார். ஆமாம். ஆண்ட்ராய்டு ஐஃபோன் ப்ரோ லாஸ்ட் IPL நடுவில் 1 மேட்ச்சில் மரம் நடுறதை காட்டினாங்க ப்ரோ. It is somewhere in north they are doing this, but yes in TV they showed it only for 30 seconds. நீ கேட்டு நீங்களே எப்படா பண்ணுவீங்க அப்படின்னா அது மாதிரி ஒரே ஒரு வாட்டி காட்டினாங்களாம். பரவாயில்ல. எனக்கு என்னன்னா கீழே ஆட் போட்டு சாவடிக்கிறாங்க. அப்புறம் அந்த மரம் அங்கங்கே வருது. ஒரு ஓவர் டாட் பால்னா 6 மரம். ஆமாம், அதான் ஒரு பாலுக்கு 3 மரமா ஏதோ கணக்கு வேறு. அது வேற ஒன்று சொன்னாங்க. அப்போ ஒரு ஓவர் ஃபுல்லாக டாட் பால்னா 18 மரமா?
எனக்கு அதெல்லாம் தான் என்னடா டேய் இவ்வளவு சொல்றீங்க நீங்க ஒரு மேட்ச்சுக்கே அப்ப இத்தனை மரம் வருது. அட்லீஸ்ட் அதையாவது உன் ஆட்ல அதையும் ஒரு வீடியோவை போட்டு விட்றேன். இந்த மாதிரி மரம் நட்டதெல்லாம் கீழே சின்னதா ஓடட்டும். தெரியல. அடுத்து டெவில்டா அப்படிங்கிறவர் வந்து, ஹை ப்ரோ, ஐ பீன் ஃபாலோயிங் யூ ஆன் யூடியூப் ஃபார் a long time. Only recently started following you on Instagram. I wanted to share my experience and ask you our advice. I bought the first Amazfit T-Rex. அது வேற லெவல் வாட்ச். When it was launched and used it for a long time. Later the front bezel got a little loose. So I gave the watch to someone else. After that I bought a Amazfit GTR Edge. And it's still working perfectly. Recently I bought the Amazfit T-Rex 3. First one had a problem, but even after the return period was over, Amazon helped me. They refunded the amount and asked me to place a new order. So I ordered T-Rex 3 in a different color and started using it. Just before it completed 1 year, a line appeared on the display. After that, the display started blinking frequently. Eventually, it became completely black and unusable. So then I contacted the service center, and after inspecting the watch, they replaced the display for free of charge. ஒரு வருஷம் தான் ஆயிடுச்சு, நேரா அப்புறம் அண்டர் வாரண்டி மாத்தி கொடுத்துட்டாங்க. Now I have one doubt, bro. Even though the display has been replaced, I am not completely satisfied. Do you think I should continue using this watch, or would you recommend changing the different watch? இல்ல ப்ரோ, இதுலயே இருங்க. மாற்றியாச்சு. ஒரு தடவை ஃப்ரீயாகவும் மாற்றி கொடுத்துட்டாங்க. நல்லா ஜாலியாக போட்டு அடிச்சு யூஸ் பண்ணிட்டு அப்புறமா நம்ம என்ன வேறு ஏதாவது வாட்சுக்கு போகலாம். இதில் என்ன கொடுமைனா, எனக்கு ஆசை என்னன்னா, எனக்கும் பர்சனலாக பிக்சல் வாட்ச் யூஸ் பண்ணணும்னு ஆசை தான் ப்ரோ. இதுக்கு முன்னாடி நான் வாட்ச் 2 யூஸ் பண்ணேன், நல்லா தான் இருந்தது. ஸோ அடுத்த வாட்ச் யூஸ் பண்ணணும்னு ஆசை தான். ஆனால் பயமாகவும் இருக்குது ப்ரோ. ஏன்னா அதோட நீங்கள் பார்த்துருவீங்க, பெபிள் மாதிரி அழகாக இருக்கும், நீங்கள் தட்டினா காலி. சேம் அதே தான், ஆப்பிள் வாட்ச் மாதிரியே தான். அது ஸ்கொயரா இருக்கும், இது ரவுண்டா இருக்கும், அவ்வளவுதான். லைட்டா எங்க தட்டினாலே முடிஞ்சு. அதுக்கு தான் வந்து அந்த ஸ்பீக்கரோட கேஸ்லாம் இருக்கும், ஃபுல்லா கவர் பண்ணிரும். அந்த டோம் அடிச்சாலும் உடையாது அந்த மாதிரி. ஆனா ட்விஸ்ட் என்ன தெரியுமா, அதோட அழகே போயிடும். வயிற்றுச்சலா இருக்கும். அழகு வேணுமா சேஃப்டி முக்கியமா? சேஃப்டி தான் முக்கியம். கரெக்ட் ப்ரோ. ஆனா அந்த வாட்ச் போடி டிரான்ஸ்பரண்டா வாங்கி போடுங்க. சரி பாப்போம். ஆனா கேஸ் கூட இருக்கு. இப்போ எப்படியும் வாட்ச் 4 தான் இப்போ லேட்டஸ்ட். வாட்ச் 5 வரும் இப்போ. அப்ப வாட்ச் 4க்கு ஏதாவது ஆஃபர் கீஃபர் போட்டு இவனுக்கு 20,000 ரூபாய் கொண்டு வாடா. ஃபிளிப்கார்ட்ல தீபாவளி சேல்ல வரும். ஏன்னா அப்படிதான் 19,999 வாங்கினாங்க வாட்ச் 3 சேல்ல போன வருஷம் தீபாவளில. ப்ரோ வாட்ச் 4 ஆக்சுவலா ரிப்பேரபிள் ப்ரோ. அதனால தான் வாட்ச் 4 ப்ரிஃபர் பண்றேன். சொல்றேன். சோ நீங்க 2022 கேக்கலாம் வரும் வாய்ப்பு இருக்கு. அப்ப வந்து நீங்க தூக்கிடுங்க. ஆனா என்ன ஒரே ஒரு வார்த்தைனா, அப்புறம் ஃபுல் கூகுள் ஈகோசிஸ்டம்ங்க நாங்க அப்படினு. எஸ். ஆனா ஒண்ணுங்க, சில இடங்கள்ல இந்த பல்லாவர மலைக்கு நான் மேல போய் ஒரு வாழ்க்கை வேற மாதிரி செமையா இருந்துச்சுங்க. அது ஒரு டைம் இந்த மாதிரி. இப்போ கூகுள் ஈவெண்ட் அட்டன் பண்ண போனா ஒரு சில கிரியேட்டர்ஸ் வந்து என்ன தெரியுமா கேட்குறாங்க, எப்போ ஃபோல்டு கொடுப்ப, எப்போ வாட்ச் கொடுப்ப? நான் அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். எனக்கு எப்படி இருந்ததுன்னா, எங்க யார்கிட்ட கேட்குறாங்க, மித்துல் ஷான் ஒருத்தர் இருக்கார்ல ப்ராடக்ட் ஹெட்டு, அவர்கிட்ட கேட்டு எப்போ when will you team give me fold watch அப்படி. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, பக்கத்துலேயே நானும் இருக்கேன். என்னடா இவன் கொடுக்குறதையும் கொடுக்கூடாதுன்னு பண்ண, இவன் குண்டு போட்டு விட்டு போயிடுவான்பா, இவ்வளோ மேலே போடுறாங்க. எல்லாத்தையும் கொடுங்க. எனக்கு எப்படா கொடுக்க முடியும்? ஏன்னா 2 லட்ச ரூபா ஃபோனை டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாங்களா? அது ரொம்ப ரொம்ப பெரிய, அது மார்க்கெட், நீஷ் மார்க்கெட் ப்ரோ. இப்போ மட்டும் தான் போகும். அது பெரிய சேனலுக்கே போனாலும் என்ன டியூஸ்னா, அது மார்க்கெட்டே வந்து பாத்தீங்கன்னா எலைட் மார்க்கெட். அது சேல் ஆகிறதும் கம்மி தானே. இப்போ நான் சாம்சங் அளவுக்கு பிக்சல் ஃபோல்ட் சேல் ஆகுறது இல்லையே. இப்போ நான் ஃபோல்டை பத்தி இங்க வீடியோ போடுறேனே வைங்க, நம்ம சேனல்ல போடுறேன் அப்படின்னா, நம்ம மக்களுக்கு பிறகுனா சூப்பர்ண்ணா சிவானா நல்லா இருக்கா சந்தோஷம்ண்ணா அவ்வளவுதான். எல்லாரும் உடனே ஐ சிவானா சொல்லிட்டாங்க ஃபோல்டு வாங்குவோம். என்னது வீட்டு பார்த்தா சாம்சங் ஃபோல்டே வாங்க மாட்டாங்க. சாம்சங் ஃபோல்ட்ல ஃபீச்சர்ஸ் அதிகமா இருக்கும். இப்பதான் பிக்சல் ஃபோல்டுல டெக்ஸ்லாம் வந்திருக்கு தெரியல. எல்லாம் சாம்சங்கை பார்த்து ஒண்ணு நாங்க இப்பதான் பண்ணிட்டு இருக்கோம். சரி, அப்புறம் கோகுல் ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்டர் கரண்ட்லி ஸ்விட்ச் ஃப்ரம் பிக்சல் 7 ஃப்ரம் பிக்சல் போக்கோ X7ல இருந்து. சர்ப்ரைசிங்லி BSNL 4G இஸ் ஃபாஸ்ட் as Jio 5G in my area. இது வந்து ஜியோ காரி துப்புன மொமெண்ட்டுங்க. BSNL இஸ் நவ் வெரி குட் இன் 4G in கோயம்புத்தூர் ரீஜன், போத் சிட்டி அண்ட் ரூரல் ஏரியாஸ். சார்ஜ் ஒரு 6 hours நிற்குது ப்ரோ. வித் BSNL சிம் ஸ்பீக்கர்ல சவுண்ட் கம்மியாக இருக்கு, ஃபிங்கர் பிரிண்ட் டிடெக்ஷன் கம்மியாக இருக்குது. ஸ்டில் ஐ ஹவ் நாட் யூஸ்டு வித் ஜியோ இன் திஸ். இது எதுனா பிக்சல் 7 பற்றி சொல்லியிருக்காரு. இதில் ஹைலைட்டு பிக்சலில் BSNL நல்லா இருக்கும். BSNL சில சமயம் நல்லா தான் ப்ரோ வேலை செய்யுது. இந்த ஜியோ பக்கியை தான் போட்டு வெளுத்து மறுபடியும் சொல்கிறேன், இந்த கிரியேட்டர்ஸ் தொல்லை தாங்க முடியல. நாங்கள் ஜியோக்கு நாங்கள் போர்ட் பண்ண போகிறோம், ஏன்னா ஹாட்ஸ்பாட் எங்களுக்கு தரல, அதனால நாங்கள் ஜியோக்கு போர்ட் பண்ணுறோம். டே நீ சொல்கிறது ஓகேடா, எங்கள் ஏரியாவில் ஜியோ ஒர்க் ஆகணுமே, நீ நேரத்தில் 2 ஜியோ நல்லா ஒர்க் ஆகுதுன்றா. அப்போ இங்கே அடுத்த பேத்தட்டிக்கான விஷயம் ப்ரோ, இப்போதான் ஒரு குழந்தை வந்து என் பக்கத்தில் உட்காந்து ஃபோன் வேணாம் அங்கிள் எனக்கு பட்டன் ஃபோன் கொடுங்க. அந்த குழந்தை அதோட எதிர்காலம் நல்லா இருந்ததுன்னா, இந்த மாதிரி இருக்கிற நிறைய பேரோட எதிர்காலம் நல்லா இருந்ததுன்னா, இந்தியாவோட எதிர்காலம் நல்லா இருக்கும். என் கேள்வி என்னன்னா, 300 GB இன்டர்நெட் பத்தாதுன்னு சொல்ற நீங்களா யாரா? அது ஹாட்ஸ்பாட்ல உங்களுக்கு கொடுக்க விடணுமா? ஹாட்ஸ்பாட் நாயகனா அவனுங்களா? சரி, எனக்கு இப்போ எனக்கு என்னன்னா, 300 GB ஒரு யூசருக்கு பத்தலன்னு சொல்றவன் யாரு? எனக்கு இது புரியல. பத்தலையா? அதான் சொல்றாங்க.
ஏன்னா இப்போ இந்த குழந்தைகிட்ட கேட்டேன், ஏமா பட்டன் ஃபோன் யூஸ் பண்ண போறியா? கேட்லாம் போட்டிருந்தாரு உங்க ஃப்ரெண்ட் கேட்ல. புடிங்க. சரி இந்த நம்ம இந்த குழந்தைய கேட்குறேன் எப்படிமா யூஸ் பண்ண போறேன், என் ஒய்ஃப் கேட்குறாங்க. சரி நீ பட்டன் ஃபோன் யூஸ் பண்ண போறேன்றியே, நெட்டுக்கு என்ன பண்ணுவேன்னா காலேஜ் லெக்சரில் ப்ரொவைட் பண்ணுவாங்களா எஜுகேஷனுக்கு. அதே மாதிரி வீட்லயும் ஹாட்ஸ்பாட், வீட்டில் இன்னும் ஒய்ஃபை கனெக்ஷனே கிடையாது, அம்மா ஃபோனில் ஹாட்ஸ்பாட் போட்டு வீட்டில் வந்து யூஸ் பண்ணிப்பேன் அப்படிங்கிறா. இப்படியும் ஒரு சிலர் இருக்கிற இடத்துல எனக்கு பிராட்பேண்ட் வேணும், அப்பதான் என்னால் படிக்க முடியும். சரி பிராட்பேண்ட் வந்துச்சு, பிஎஸ்என்எல் பிராட்பேண்ட். மார்க் எவ்வளோ? போன எக்ஸாமில் வாங்கினேன் 70, இப்போ 60, 10 குறைஞ்சிருக்கு. செருப்பாளர்றாவன இல்ல இவனுங்க ட்வீட் ஃபுல்லா பார்க்கணுமே. ஜியோ மாஸ், ஜியோ, நான் என்ன சொல்றேன், ஜியோ மாஸ் தான். ஐ ரைஸ் ரிக்வெஸ்ட் டு போர்ட். சரி இருந்துட்டு போ. ஏன்னா இப்போ எங்க அப்பா எல்லாம் ஜியோ யூஸ் பண்ணும்போது அந்த பெனிஃபிட் அவர் என்ஜாய் பண்ணும்போது எனக்கு தெரியுது. ஜியோ ஹாட் ஸ்டார் பார்க்கணும்னாரு, பார்த்தா ஜியோ சிம் வச்சிருந்தா அது ஒரு வசதியா இருக்கு. இதெல்லாம் நல்லதுதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இவனுங்க எல்லாரும் ஒண்ணு கூடி இதுல இந்த ஹாட்ஸ்பாட்டை கண்டுபிடிச்சதுக்கு ஒருத்தன் கலாச்சிருந்தான். இந்த அபிஷேக் வர டெம்ட் ஆயிட்டான் போல. அவன் எப்படி தெரியுமா கலாச்சிருந்தான், ஏயா இது பல வருஷமா இருக்கு, நீங்க ஒரு 68 இன்ஃப்ளூயன்சர் இப்ப கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சாவடிக்கிறீங்க எங்களை அப்படின்னு போட்டு. சரியா அவன் போட்டு இந்த சம பண்ண ஒரு 68 இன்ஃப்ளூயன்சர் இப்ப கண்டுபிடிச்சிங்க போல. ரூல்ஸ் எடுத்து படிக்கும் போது கண்டுபிடிச்சிட்டாங்க, இப்பதான் படிச்சிருக்கானுங்க. இது எப்போ இருந்தோ இருக்கு, எல்லாருக்கும் தெரியுமே. நீங்க என்ன இப்ப வந்து கத்து உடனே இவனுங்க டெம்ட்ட ஒரு மாதிரி இதாயிடுறாங்க, காண்டாயிட்டு உட்காந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஆமா சண்டை போடுவானுங்க. அதெல்லாம் எனக்கு எப்படி இருக்குன்னா, டேய் நீ ஏதோ பண்ணா அவன் ஏமாத்துறான், நீங்க சப்போர்ட் பண்றீங்க அப்படின்றான். எனக்கு அது ஏமாத்துற மாதிரி தெரியல ப்ரோ. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கணும். லைவ்ல வந்து டிபி கணக்குல ஹாட்ஸ்பாட் போட்டு பண்ணிட்டு இருக்காங்கல. பண்ணட்டும் ப்ரோ. நான் என்ன சொல்றேன், இப்போ உனக்கு அவ்வளவு தேவைன்னா நீ ஜியோவே போ. ஆனா நீ அவ்வளவு என்ன பண்ற, நீ பார்த்தா கடைசியில் நீ தான் தமிழ் ரக சட்மினா புரியவே மாட்டேங்குது. சர்வர் ரன் பண்றேன், வெயிட் பண்ணுங்க. எனக்கு டெலிகிராம்ல சம்பாரிச்சிட்டு இருக்காங்க படம் அப்லோட் பண்ணி. சரி ஓகே எதுவும். ஆனா இங்க பாருங்க ப்ரோ, அந்த மாதிரி ஏதாவது நிஜமா பண்றானா கூட பரவாயில்ல ப்ரோ. சம்பாதிக்கிறதுக்கு எப்படி வந்து ஒருத்தருக்கு தனிப்பட்ட முறையில மொபைல் டேட்டா மட்டும் அதுவும் சிங்கிள் சிம்முக்கு 300 GB பார்த்தலங்கிறது எனக்கு இன்னும் புரியல ப்ரோ. அதுவும் நான் ப்ரீபெய்டை பத்தி தாங்க பேசுறேன். போஸ்ட் பெய்ட் கதை கம்ப்ளீட்டா நான்லாம் டவுன்லோட் பண்ணாலே 8K தாங்க. ப்ளூரே தான் டவுன்லோட், 24 GB ஒரு படம் ஃபைல், அந்த மாதிரி தான் டவுன்லோட் பண்ணுவோம். இப்போ அவதார்லாம் பாருங்க 48 GBக்குலாம் வந்துச்சு, அதான் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். அப்படின்னு நம்ம கம்யூனிட்டி ஒரு சில கமெண்ட் பார்த்தேன். ஆனா அந்த பிஎஸ்என்எல்ல 3G கரெக்டா கொடுத்தா போதும், எனக்கு 3GB வீடியோ பிளே ஆனா போதும். இப்படியும் ஒரு சில. ஆமா சரியா ப்ரோ, நான் 144 ஃபீல் தான் ப்ரோ பாக்குறேன். இல்ல இப்படியும் ஒரு சிலர் அந்த நேரத்துல வந்துட்டு இவனுங்க ட்வீட் இப்படி போட்டா எனக்கு எப்படி இருக்கும், இல்லடா உங்களுக்கு என்ன தாண்டா வேணும், சாவடிக்கிறீங்க. இவனுக்கு என்ன தெரியுமா ப்ரோ, என்னமோ நாளைக்கு போயிட்டு எதையும் இவனுக்கு ரீசார்ஜே பண்ண முடியாத பிச்சைக்கார மாதிரி பேசுவானுங்க. ஆனா இவனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க, இந்த ட்விட்டர்ல இருக்க கூட்டத்தை தான் கேட்கறேன், லாபிங் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. நான் இதுல வந்து போய் பாவம் அந்த விரக்தியில போய் கமெண்ட் போடுறாங்கல்ல, அவனுங்க தான் நிஜமா ரீசார்ஜ் பண்ண கஷ்டப்படுறவனுங்க. இவனுக்கு வாய்ஸ் அவுட்லாம் யாரும் பண்ணல உங்களுக்காக, அடுத்து வேற ஏதாவது கொடுத்தா வேற ஏதாவது போட்டு போயிடுவானுங்க. ட்ரெண்ட் இப்போ இந்த போஸ்ட் போட்டோம்னா இவ்வளவு ரீச் ஆச்சு, சம்பாரிச்சாச்சுடா, இந்த மாச கணக்கு சம்பாரிச்சாச்சு ஒரு போஸ்ட். சீரியஸா அது இன்சைட்ஸ் பாத்தீங்கன்னா 1 மில்லியன் இருக்கும் இன்சைட்ஸ். இவ்வளவு பேர் பாத்துருக்காங்க இந்த போஸ்ட் அப்படின்னா அவ்வளவுதான். பொசுக்குன்னு போயிட்டு ஆப்பிள் அடிக்கிறது திடீர்னு, எதுக்குன்னே புரியாது எனக்கும். திடீர்னு பார்த்தா ஆப்பிள் நீங்க ஜென்யூனாவே இல்லை அப்படின்னு போடுவானுங்க. அப்புறம் பார்த்தா ஒரு 10 நாள் கழிச்சு WWDC நடக்கும், பிரைவசினா ஆப்பிள்னு இவனுங்களே ட்வீட் போடுறாங்க. ஆமா, ஆனா எல்லாம் லீக் ஆனதும் அந்த பிரைவசியில தான் லீக் ஆச்சு, அதெல்லாம் பேச மாட்டாங்க. சரி, அப்புறம் ஹலித் ப்ரோ என்ன சொல்லியிருக்காருன்னா, திஸ் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன் அண்ட் நாட் மீன் ஃபார் அதர்ஸ். எங்க ஆளு முதல்ல தெளிவா இருக்காரு. ஐ வாஸ் ஒரிஜினலி லுக்கிங் ஃபார் an iPhone 14 or above. I lucked out and got a iPhone 17. About 2.5 months ago, I called one of the shop I frequently recommended to others. They know me well, so I asked them what kind of iPhone they had in stock. They told me they have a 256GB Sage iPhone 17 that had been returned by a customer who could not get used to it because he used Android. He ended up swapping it for S26. It only had 7 charge cycles and was just 9 days used. I checked the phone and bought it immediately. Since then, I have been using it as my main device. It is very comfortable for me to use because I have small hands, so I can easily operate it with one hand. Though 6.3-inch screen is not exactly small, promised myself I would fully utilize the device, and I am doing exactly that. The only thing I have not been able to change is switching to light mode, as I find it a bit uncomfortable. Other than that, I have no restriction. அப்போ எங்கள் ஆளுக்கு வந்து அந்த ஒயிட்டா பார்க்கறது பிடிக்கல அவ்வளோவா. அந்த லைட் மோடா இல்லை பர்ஃபார்மன்ஸ் லைட் மோடா? அதெல்லாம் அதில் கிடையவே கிடையாது. இந்த லைட் மோடு தான். ஓகே. ஆஸ் ஃபார் அதர் ஆப்ஸ் ஐ டோன்ட் யூஸ் இன்ஸ்டாகிராம். எஸ்கேப் ஆயிட்டாரா, எத்தனை இடத்துல எஸ்கேப் போறாரு, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணாமல் எஸ்கேப் போறாரு. இது ஏன் ஒப்பீனியன் சொல்லி தூக்கி போடுற எல்லா அம்பையுமே டேக்கிள் பண்றாரு. I have WhatsApp as a linked device since my main account is on Android.
while Facebook and X were very rarely used. The camera is excellent during daytime. It performs well at night under a good lighting. When it comes to the battery, I top up whenever it drops to 30%. It still lasts me a solid 2 days with my usage. I have not experienced any heating issue except slight while charging, a slight warm. However, I mostly charge the device between 8 p.m. to 10 p.m. Unplug it before I'm going to sleep. So the warmth during the charging does not really affect me. In the 2.5 months I have owned it, the charge cycle have only gone from 7 to 26. எங்கால் ரொம்ப கேஷுவல் யூசர் சார்ஜ் பண்ணுங்க. நல்லா நிக்குது, அதனால அதுல ஒரு 2 நாளைக்கு ஒருக்க யூஸ் பண்ற அளவுக்குல இருக்காரு. அதான் சொல்றேன், அவர் யூசேஜ்மே கம்மியா இருக்கு அப்போ. And the battery health is still at 100. I'm currently running iOS 26.51. ஆனா நீங்க வேற லெவல் ப்ரோ. 26ல இந்த அளவுக்கு புகழாரம் போட்ற ஒரே ஆள் நீங்க. 17ல கரெக்ட் ப்ரோ. 17க்கு மட்டும் என்ன வாழ்ந்துச்சு? நான் தான் சொன்னேன் 17 Pro Max கொஞ்சம் சேஃபா இருந்துச்சு. 27 போட்டவனே ஆளே தலையில மாறிட்டான். 17க்கும் அதே கதை தான். இப்போ 27 போட்டாருன்னா அவருக்கு இன்னும் வேற லெவல்ல இருக்கும். அப்ப சொல்லுவார் 3 நாளைக்கு ஒருக்க சார்ஜ் போடுறேன் அப்படின்னு. ஆமா. Since this my primary device, I am not willing to risk running beta software. Or அதையும் சொல்லிட்டாரு. Okay. I have not experienced any single bug, even though it's bug OS. So for regarding the display, I honestly can't tell the difference between 60 Hz and 120 Hz. So the refresh rate does not bother me at all. Overall, it's an incredibly handy device for me. Super. To top it all off, I got it for 235 LK, approximately 67K. Just a week later, another shop posted the exact same model with over 50 plus charge cycles. 265K. 75K. So I definitely got a great deal, I think. அவருக்கு சரியான டீலுங்க. ரொம்ப லைட் யூஸ்டு ஃபோன் இதெல்லாம். அன்பாக்ஸ்டு ஃபோன் கணக்கு தான் இதெல்லாம். ப்ரோ அந்த வெப்சைட் அது எல்லாருக்கும் வரும் ப்ரோ, இன்வைட் ஆகஸ்ட் 15. ஆமா. உங்க எல்லாருக்கும் ஆகஸ்ட் 15 வரும். நம்ம கிருஷ்ணா ப்ரோ ஆல்ரெடி வந்து சாம்பிள் போட்டுக்கிட்டு இருந்தாரு. இந்த சரத் வேற செம ஆக்டிவா இருக்கான். டக்குன்னு மெசேஜ் அவன் சாம்பிள் கீழே போய் ஏதாவது போடுறான். அவர் கேட்குறாரு என் சிஸ்டருக்கு வந்து நான் டர்போ 5 வாங்கட்டுமான்னு கேட்டிருந்தாரு. இவன் குறுக்க பூந்து டெமன் சிட்டியில் என்னையா ப்ளூடூத் ஆடியோ நீங்க வந்து ஸ்னாப் டிராகன் வாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இதெல்லாம் என்னன்னே உங்களுக்கு தெரியாதியா அப்படின்னு. நான் தான் சொன்னேன் ஒரு ஆவரேஜ் யூசருக்கு அது ஓவர் கில் ப்ரோ. இதுவே ஓவர் கில். இந்த ஃபோன்லாம் அவங்கலாம் முதல்ல ஹெட்ஃபோனே யூஸ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாதுங்க. அதனால அவங்களுக்கு ஓகே. பட் எல்லாமே தெரிஞ்ச நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் ஒரு சிலர் இருப்பாங்களா, அவங்களுக்கு நம்ம சொல்ல முடியாது. ரெட்மி டர்போ 5 சூப்பர் ஃபோன், அருமையான ஃபோனு. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் 37,000 ரூபாய்க்கு 256 GB 12 GB வாங்கியிருக்கிறாராம். அப்படியா? ஆஃபரோட சேர்த்து 37K சேல்ல வாங்கினோம் ப்ரோ. 1256 நம்ம சேனல்ல சொன்னதனால தான் வாங்குனேன் அப்படி. 1256ல என்ன அட்வான்டேஜ்னா ப்ரோ, அது இது LPDDR5X அல்ட்ரா RAM வேற. சோ அது எல்லாமே கொஞ்சம் அங்கங்க ஒரு அட்வான்டேஜ் வாங்கிட்டா 37K தான் ப்ரோ ஆச்சு அப்படினாரு அவரு. ஓகே, டார்க் சன் அப்படிங்கிறவர் வந்து ஹாய் அண்ட் எஸ் டீம் bought iPhone 17 256 GB Flipkart code sale. Wanted to share my buying experience. Ordered early on 12 AM using Flipkart plus silver account. 12 மணிக்கு ஆர்டர் பண்றப்ப கூட சேஜ் கிரீன் அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிருச்சு. பேமெண்ட் அப்ப ஆர்டர் லெவெண்டர் கலர் போட்டிருக்காரு. நோட்டீஸ் த செல்லர் வாஸ் சேஞ்சிங் பேஸ்ட் ஆன் த ஃபோன் கலர். ஆமா ப்ரோ. காஸ்ட் வந்து 72,485. கார்டு ஆஃபர் வித்தவுட் எக்ஸ்சேஞ்ச். ஆர்டர் ஆன் ஜூலை 3ஆம் தேதி மிட் நைட். டெலிவரி வந்து ஜூலை 14 சொன்னானா. டெய்லி செக் பண்ணிட்டே இருந்தேன் கேன்சல் பண்ணிடுவோம், பட் பண்ணல. Then delivery date changed to July 11. ஓ பரவாயில்ல, ப்ரீபாண்ட் ஆயிருக்கு. தெரியாத விஷயம். டியூரிங் ஆர்டர் டெலிவரி ஓப்பன் பாக்ஸ். டெலிவரி ப்ரோ வாஸ் நைஸ். பொறுமையாக ஹேண்டில் பண்ணாரு. ஷூட் வீடியோ ஆஃப் அன்பாக்சிங் அண்ட் ஃபிசிக்கல் டிவைஸு அதையும் பண்ணிட்டார் நம்மளு. ஆல்சோ செக்டு சீரியல் நம்பர் இன் ஆப்பிள் கவரேஜ் வெப்சைட்டு. ஷோடு நாட் அட் ஆக்டிவேட்டட். அப்போ 90% ஐம் சாட்டிஸ்ஃபைடு. கிலோவா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அதெல்லாம் கட்டாது. அப்போ தான் 90% ஐ வாஸ் சாட்டிஸ்ஃபைடு, ஃபேக் இல்லைன்னு. தென் ஆஃப்டர் டிவைஸ் செட்டப்பு செக் பேட்டரி ஹெல்த் சைக்கிள்ஸ் எல்லாமே 100% ஹெல்த் வந்து 0 சைக்கிள்ஸ். இப்போ தான் 100% சாட்டிஸ்ஃபைடு. யூஸ்டு ஃபோன் இல்லைன்னு. ஓவரால் பையிங் எக்ஸ்பீரியன்ஸ் குட்டு. பட் டெலிவர் ஆகி செக் பண்ணுற வரைக்கும் பயமாகவே இருந்தது. உயிரை கையில் பிடிச்சிட்டு இருந்திருக்காரு அவர். ஆமாம். கனாட் கமெண்ட் ஆன் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ வாஸ் மூவிங் ஃப்ரம் போக்கோ M2 Pro. எவ்வளோ பழைய ஃபோன் ப்ரோ, ரெட்மி நோட் 9. இவரெல்லாம் ரியல் அப்கிரேட் இவருக்குலாம். ஆஃப்டர் யூசிங் இட் ஃபார் மோர் தென் 5 years எனக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக சூப்பராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக. அடுத்து வந்து ரமேஷ் ப்ரோ, ஐ ஸ்விட்ச்டு டு iOS 27 பப்ளிக் பீட்டா 2 days ago. iPhone 17ல இட் வாஸ் a huge improvement. பேட்டரி ட்ரெயின், ஹீட்டிங் இஷ்யூ எல்லாமே சால்வ்டு. iPhone அது iOS 27 அப்டேட்ல. ஐடல் ட்ரெயின் ஆல்சோ ஃபிக்ஸ்டு. ஃபோன் ரன்ஸ் கம்ப்ளீட்லி ஃபாஸ்டர் இன் iOS 27. ஒன்லி பக் which I noticed was when we switched from dark mode to light mode, app icon still stays in the dark mode. Not a deal breaker though, as I always run my mobile in dark mode. I bought this device on day of release from Flipkart and the battery health is now at 78. After iOS 27 update, I am able to run the Genshin Impact at high graphics. 60 FPS ல iPhone 15 bro. இது iPhone 17 இல்ல, நீங்க iPhone 17 படிச்சிட்டீங்க. ஓ இங்க ஃபர்ஸ்ட் iPhone 15 தான் போட்டுருக்காரு. அதான் இப்போ 78 வந்திருக்கும் அப்படி யோசிச்சிட்டு இருக்கேன் நான். அப்புறம் இல்ல ப்ரோ, நான் 27 பப்ளிக் பீட்டா வந்து 15 தான் பார்த்தேன். மேபி 17 சொல்லிருப்பேன். அப்புறம் 60 FPS without much throttling. Note, I always use my mobile under regular room temperature with fan and not under AC.
ஸோ இப்போ இன்னொன்று என்னன்னா இவங்க வந்து ஒப்பேக் மாற்றிக்கலாம். ஆமாம், கிளியர் கிளாஸ் வேணா ஒப்பேக் அவுட் போட்டுக்கலாம். அப்புறம் பேட்டரி மாற்றிட்டாருன்னா திரும்ப பழையபடி புது ஃபோன் ஆயிரும் அது. கேசவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, எஸ்ஆர்கே ப்ரோ உங்கள் Xiaomi 17 எப்படி இருக்குது, என்னோடது ஓவர் ஹீட் ஆகுது, ஜஸ்ட் Spotify யூஸ் பண்ணாலே ஏசி ரூமில் தான் கொதிச்சிட்டு கையில் பிடிக்கவே முடியாத அளவுக்கு. என்னோட செகண்டரி டிவைஸ் ரெட்மி டர்போ 5 யூஸ் பண்ணுறேன், அவன் செம கூலாக இருக்கான். ஏர்டெல் 5Gல ஹாட்ஸ்பாட் போட்டு யூஸ் பண்ணுறேன், வார்ம் கூட ஆகலை, நல்லா இருக்குது. ஸோ நான் ரெட்மி டர்போ 5 பிரைமரி டிவைஸ் ஆகவும் Xiaomi 17 செகண்டரி டிவைஸ் ஆகவும் மாற்றிட்டேன். ஸோ உங்கள் டிவைஸ் ஓவர் ஹீட்டிங் ஆகுதா இல்லையான்னு சொல்லுங்கள். எஸ்ஆர்கே கமெண்ட் அனுப்பிட்டேன் நான், அவளை ரிப்ளை பண்ண சொல்லிட்டேன். அவளையா அப்புறம் ஏன் அவருக்கு ஆகுது? அப்போ ரீசெட் பண்ண சொல்லலாம், ஏதோ பிரச்சனை. அப்போ ரீசெட் பண்ண சொன்னால் செட் ஆயிரும்ல. ஆகணும் ப்ரோ, ஒரு வாட்டி ரீசெட் பண்ணிடுங்க ப்ரோ, திரும்ப ரீஇன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு. ஏன்னா ஆகலை ப்ரோ இந்த மாதிரி பிரச்சனை. ஏன்னா அவன் எஸ்ஆர்கே கம்ப்ளைண்ட் பண்ணது வந்து செட்டப் பண்ணும்போது மட்டும் தான் கொடூரமான பாய்லர் மாதிரி ஆச்சு. ஸ்டாப் ஆகி மெசேஜே வந்துச்சு, டே ஓவர் ஹீட் ஆயிடுச்சு, ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு, சாவ போறோம்னு வந்துச்சு. அந்த அலர்ட்லாம் காட்டுனுச்சு, வார்னிங்லாம், அதில் தான் பயந்துட்டேன் அப்படின்னா அவன். அதுக்கப்புறம் அந்த மாதிரி அவளை நார்மலாக இருக்குன்னு தான் சொன்னாங்க. உண்மைதான், வேற லெவல் மாஸ், பக்கா மாஸ். ஸோ நீங்கள் ரீசெட் அடிங்க ப்ரோ, ரீசெட் அடிச்சிங்கனாலே இது ஃபிக்ஸ் ஆகிடும். எங்கால் எவ்வளோ சார்ஜர் இருக்கான்? 92% மாஸ். அதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்போம். ஓகே ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கான கமெண்ட்ஸு. இதில் என்னென்னா, யாருக்கெல்லாம் வந்து ஓஎஸில் கொஞ்சம் பிரச்சனை வர மாதிரி ஃபீல் ஆகுதோ பேக்கப் எடுத்து ரீசெட் அடிக்க முடியும். இந்த ஆஃபீஸ் ஆப் வச்சிருக்கவங்க பாவம். நல்ல வேலை அவர் செகண்டரி ஃபோனை மாற்றிட்டார், அப்போ தாராளமாக ரீசெட் பண்ணலாம். கண்டிப்பாக அடிக்கலாம். டேட்டா ஒன்று இருக்குது, டப்புன்னு போட்டு ரீசெட் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஃபோனாக யூஸ் பண்ணி பாருங்க. நல்லா இருந்துச்சுன்னா அதை மெயின் ஃபோனாக ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. நீ வாடா சொன்ன தானே அடிச்சு தூக்கிறேன். ஆமாம், Xiaomi ஷேர் வேறு இருக்கும், டப்புன்னு ஷேர் பண்ணிக்கலாம் ஈஸியாக. அது ஒரு அட்வான்டேஜ் தான். குவிக் ஷேரோட Xiaomi ஷேர் ஃபாஸ்ட்டாக இருக்கும். Xiaomi ஆனால் ட்விஸ்ட் என்ன தெரியுமா ப்ரோ, சாம்சங்க்கும் பிக்சலுக்கும் குவிக் ஷேர் அனுப்பணும்னு வைங்க, பர்ற தீயா தான் பறக்குது. சல்லுன்னு வந்துச்சு, 1.5 GB ஆனதும் சரியான ஸ்பீடுங்க. ஆமாம், முன்னாடி கொஞ்சம் லேட் ஆகும், இப்போ வந்து ஏதோ ஃபண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கூட இதுவே ஆச்சரியமாக தான் இருக்குது. இப்போ டர்போலேருந்து அனுப்புகிறேன், டக்குன்னு வந்துருச்சு, 1.5 GB ஃபைல் வந்துருச்சு. இப்போ நான் கண்ணு டப்புன்னு அனுப்புனா வந்துருச்சு. மாஸ் பக்கா ரைட்டு. ஸ்க்ரீன்ஷாட்டே 5 நிமிஷமா ஆயிடுச்சு, அப்போ பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு இல்லை எப்படி அது படுக்கும், பிசியில் போட்டு டைப் பண்ணுவாங்களா ப்ரோ? வேற லெவல் ப்ரோ. ஆனால் உங்களுக்கு பொறுமை அதிகம் ப்ரோ. டேட்டா எல்லாமே டேட்டா தான், எதுவுமே லூஸ் ஸ்டாக்லாம் பாருங்க. இப்போ இந்த டேட்டா எனக்கு சீரியஸா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதெல்லாம் நாங்கள் அப்படியே இதில் அப்லோட் பண்ணி வெப்சைட்ல வந்துரும். அதான் மாஸ்டர், நீங்க அங்க போடுவீங்க. அங்க போடும்போது என்ன ஆயிடும்னா, நான் பாக்குறேன் பார்க்கல விடுங்க, மக்கள் அழகா பண்ணா டர்போ 5 யூஸரா நீங்க டர்போ 5 கீழ போய் பண்ணாலே வந்துரும். அப்படியே டர்போ 5 கீழ போய் நீங்க டிஸ்கஷன்ல போட்டு ஆரம்பிச்சு விட்டுறலாம். யாரா क्वेश्चन கேட்டாலும் லைவா நீங்க ரிப்ளை பண்ணி ஹெல்ப் பண்ணலாம். சோ நம்ம ரெடிட் கம்யூனிட்டி மாதிரி தாங்க, நல்லா ஸ்மூதா இருக்கும், எல்லாரும் பேசலாம். அது லைவ் ஆயிருச்சுனா அப்புறம் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈவன் BSNL லுக்கிங் வர நின்னு போட்டுதான். அதான் உங்களுக்கு வந்து கேட்டாங்களே, நீங்க வேற ஆபீஸ் போறோம், நீங்க போயிட்டு வந்துட்டீங்களா? அதெல்லாம் போயிட்டு வந்துட்டோம் ப்ரோ. போன் காட்டினாங்களே இல்லையா அந்த இது செட்டில் பண்ண நேர்ல பார்த்தா? அத கலாச்சனை பார்க்கல நீங்க. அந்த போன்லாம் வந்து 12 வருஷம் ஆச்சுன்றாங்க. இப்போ இவனுக்கு என்ன ஏதோ புதுசா ரிலீஸ் ஆன மாதிரி எல்லாம் வீடியோ போடுறாங்க. ஏன் ஏன்ட்ட கேக்குறாரு? ஏங்க அது போஸ்ட் BSNL தாங்க போட்டுச்சு. அதுல ப்ரோ BSNL அந்த போஸ்ட் வந்து என்னத்துக்கு போடுறாங்கன்னா, அவைலபிள்ல இருக்குங்கறத காட்டுறதுக்கு போடுறாங்க. அது 12 வருஷமா இருக்கான் சேட்டலைட் சர்வீஸ். அது மட்டும் இல்லாம அது எல்லாருக்கும் யாருக்கு கொடுப்பாங்கன்னா, சிட்டிசனுக்குலாம் கொடுக்க மாட்டாங்க, மிலிட்டரி பர்பஸ்க்கும் அப்புறம் ஃபிஷர்மேன்ஸ்க்கும். சிட்டிசனுக்கு கொடுத்தா வேற யாருக்கா போச்சுன்னா தீவிரவாதிகிட்ட போச்சுன்னா பிரச்சனை ஆயிடும். ஃபிஷர்மேனுக்கு கொடுக்கும்போதே அவ்வளவு கண்டிஷன்ஸ் பார்த்து கொடுப்பாங்களாம். ஆமா, ஏன்னா உங்களுக்கு சிக்னல் இருக்காது. மிலிட்டரிக்கு கொடுக்கும்போது கவர்மெண்ட் வழியா போகுமா, சப்சிடைஸ்டா போகுமா. ஃபிஷர்மேனுக்கு போகும்போது கமர்ஷியல், இப்போ கமர்ஷியல் கொடுக்குறாங்களோ? கமர்ஷியல் இப்போ கூட பாத்தீங்கன்னா நாட் அவைலபிள் தான். ஓ ஓகே ப்ரோ, சேலஞ்சிங்கா ப்ரோ, அது அவ்வளவு ஈஸி கிடையாது அப்படின்ட்டாங்க. சரி, அதுல நிறைய டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. அதை வாங்கணும்னாலே அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஜஸ்ட் லைக் தட் வாங்க முடியாது நம்ம. அதை வாங்கணும்னா அவ்வளவு கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் வாங்க முடியும். ஓகே, சோ நிறைய சேலஞ்ச். நல்லது இது, ஏன்னா சேட்டலைட்ஸ் வந்து எனக்கு என்ன பண்ணுனா, அவருக்கு அங்க இருக்கிறவங்க கேக்குறாங்க, அவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்கவங்க கேக்குறாங்க, இது என்ன இப்ப திடீர்னு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு, போஸ்ட் BSNL தாங்க போட்டுச்சு அப்படின்னு நினைச்சேன். அது சோஷியல் மீடியால அவங்க போட்டது இருக்குன்னா, இதெல்லாம் எங்க கிட்ட சர்வீஸ்ல இருக்குன்னு. ஆனா எல்லாரும் உட்கார்ந்து எப்படி போடுறாங்க, BSNL லான்ச் பண்ணிட்டான்னு போடுறாங்க. லான்ச் பண்ணா தான் போட்டாங்க. அபிஷேகா அதானே போட்டுருந்தாரு, லான்ச் திஸ். அப்போ எனக்கு என்ன ஒரே ஒரு பயம் வந்துச்சுன்னு சொல்லிட்டா, அப்போ சோஷியல் மீடியால நம்ம பாக்குற இன்ஃபர்மேஷன்ல இந்த பசங்க எங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்து இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ எவ்வளவு இன்ஃபர்மேஷன் நம்ம பார்த்ததுல நிறைய தப்பா இருந்து நம்ம அதெல்லாம் நான் கரெக்ட் நினைச்சிட்டு நடந்து போயிட்டு இருந்தோம். நாம உட்காந்துட்டு அப்போ அந்த ஃபேக்ட் செக்கிங் யூனிட் நினைக்கிறாங்கல்ல, ஃபேக்ட் செக்கிங் யூனிட் ஒன்று வச்சிருக்காங்களே, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வச்சிருக்கு, இந்தியன் கவர்மெண்ட் வச்சிருக்குன்னு இருப்பாங்களே, அந்த மாதிரி நம்ம உட்காந்து ஃபேக்ட் செக் பண்ணணும் போலயுமே. யாராவது போட்டாங்கன்னா நிஜமா அந்த கம்பெனியே கேட்டுறணும், நீ வச்சிருக்காது அப்படின்னு. இல்லை அப்படின்னுவான். இது இல்லையா, அங்கே எல்லாரும் ட்வீட் போட்டுட்டு இருக்காங்கடா, அதெல்லாம் எனக்கு தெரியாது போயா அவன். நான் சொல்லவே இல்லையே. யார் இது எப்படி இருக்கு தெரியுமா, கிரி படத்துல மாதிரி தான். ஜீகிர ஜல்லி ஜோலி இருக்குல்ல, ஏண்டா காலையில வந்து கேட்குற விஷயம் இது, பேக்கரி எப்படி ஓப்பன் பண்ணு அந்த மாதிரி தான்.
ஓகேயா, அப்படிதான் இருக்கும் அப்புறம் கடைசியில. ரைட்டுங்க, ஓகே. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்வது சிவபரணி, கௌதம். பார்க்கலாங்க. பாய்.